வெல்கம் பேக் டு ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரி. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவரையும் ஒரு முறை கூட ஃபாஸ்டிங் ஃப்ரைடேயில் சந்திப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஐ வெல்கம் மை டியர் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், fathers, mothers and my dear children. உங்களை அனைவரையும் இந்த ஜெப கூடுகையில் வரவேற்கிறேன். And it was once again a happy day. I always used to say this because every Friday is a happy day for me. ஃப்ரைடே வருதுனாலே ஒரு உற்சாகம் தானாக வருது. தேவனுக்கான நாள், தேவனுக்காக அந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா பண்ணுற காரியங்கள். இட் மேக்ஸ் மீ ஹாப்பி. இட் கிவ்ஸ் மீ ஸ்ட்ரென்த் டு ரன் மோர் அண்ட் மோர் டு ஜீசஸ். அந்த நாளில் உற்சாகம் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தினால் நிறைத்து விடுகிறார் ஆண்டவர். ஏன்னா காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கும் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதனால் ஒரு நாளும் உற்சாகத்தினால் நம்ம நிறைக்கிற ஆண்டவர். த ஸ்பெஷல் டே, அந்த ஃபாஸ்டிங்கில் இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆவி எப்படி இருக்கு தெரியுங்களா? அனலாக இருக்குமாமா. 6 நாளும் நம்மளுடைய சரீரத்துக்கான, நம்மளுடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்கான நாள். 7வது நாள் என்னுடையதுன்னு சொல்றாரு. அதுபோல இந்த ஃபாஸ்டிங் டே, அதர் இந்த ஃப்ரைடே ஃபாஸ்டிங் டே தவிர மீதி இருக்கிற 6 நாள் நம்ம உலக பிரகாரமாகவும் நம்மளுடைய சரீரத்தையும் ரொம்ப சேஃபாக வச்சுருந்தாலும், அந்த 7வது அந்த ஃபாஸ்டிங் டே இருக்கு இல்லையா, அந்த நாள் என்ன பண்ணுறோன்னா தேவனுக்காக ரகசியமாக, ரொம்ப ரொம்ப சீக்ரெட். we should not explore that you are in a fasting. ரொம்ப ரகசியமாக வைக்கிற அந்த நாள். இந்த நாள் எப்படிப்பட்டதுன்னா, நம்மளுடைய பரிசுத்த ஆவி, உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, அந்த ஆவியை வெளிக்கொண்டு வருகிற நாள், அதுக்கு தீனி போடுற நாள், அதை உயிர்ப்பிக்கிற நாள். அதுதான் ஃப்ரைடே, அதுதான் ஃபாஸ்டிங் டே, அதுதான் ஃபாஸ்டிங்கோட மகத்துவம். ஃபாஸ்டிங்னா நாட் ஜஸ்ட் சாப்பிடாமல் இருக்கிறது தான் அப்படின்றது கிடையாது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் விதவுட் ஃபுட் ஆர் விதவுட் வாட்டர். இட் இஸ் மோர் தென் தட். ஏன்னா நீங்கள் நார்மலான நாளில் வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? நீங்கள் நார்மலான நாளில் எப்படி சுறுசுறுப்பாக சாப்பிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்மார்ட்டாக இருப்பீங்களோ, அதுபோல் ஃபாஸ்டிங் டேயில் அதை விட 2 மடங்காக ஆக்டிவாக இருக்கணும்னு வேதம் சொல்லியிருக்கு. யூ ஷுட் பி ஆக்டிவ் அண்ட் பிளசன்ட். யூ ஷுட் ப்ரெசன்ட் யுவர் செல்ஃப் லைக் மோர் தென் பிஃபோர். எப்போ தெரியுங்களா? ஃபாஸ்டிங் டேயில். எவனும் உங்களுடைய ஃபாஸ்டிங்கை குறித்து குறை கூறாதபடிக்கு, யார் ஒருவனும் நீங்க ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்றதே தெரிஞ்சிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு. எத்தனை பேர் உங்க மனசாட்சியை தொட்டு ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, ஃபாஸ்டிங் இருக்கிற நாளில் அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காவது நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்க தானே? பிரதர் இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங். இல்லை வேண்டாம் பிரதர், ஐ எம் ஃபாஸ்டிங். பட் வேதம் சொல்லுது, நீ ஃபாஸ்டிங் இருப்பது உனக்கும் எனக்கும் இருக்கிற ரகசியம். ரகசியமா இருக்காமா? இனிமேலாவது காத்துக்கொள்ளணும். இதை ஃபாஸ்டிங் உடைக்கவே முடியாத அந்த பாண்டேஜையும் உடைக்கக்கூடியது ஃபாஸ்டிங். பெறவே முடியாத அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்வது ஃபாஸ்டிங். கிடைக்காது அப்படின்னு அனைவராலும் சொல்லப்பட்ட காரியத்தை பெற்றுக்கொள்வது ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் இஸ் நாட் ஜஸ்ட் a worldly thing. நீங்க ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லி காலையில ஜெபத்தோட, விண்ணப்பத்தோட ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து இவ்வளோ நேரம் நான் இருக்க போறப்பான்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த செகண்ட்ல இருந்து ஆவியானவருடைய ஷீல்டு உங்களை மூடிடும். அந்த செகண்ட்ல இருந்து நீங்க ஃபாஸ்டிங் முடிக்கிற வரைக்கும்
ஆவியானவர் உங்க கூட அசைவாடி கொண்டே இருப்பார். ஏன்னா நீங்க அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறது எதுக்காக தெரியுமா? பரிசுத்தமான அந்த காணிக்கையை ஆண்டவருக்கு செலுத்த. அப்படித்தானே? எவ்வளவு லட்சம் கோடி கொடுத்தாலும் ஆண்டவருக்கு செலுத்துற உயர்ந்த பலி, உயர்ந்த காணிக்கை ஃபாஸ்டிங். அதை யாராலும் மறுக்கவே முடியாது. இட்ஸ் a heavenly secret. தேவன் கற்றுக் கொடுத்த ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய பேரோட பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன், நிறைய பேருடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் ஃபாஸ்டிங். இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருந்தீங்களா? இருக்க முடியலையா? இருக்கணும்னு விரும்புனீங்களா? ஐயோ பிரதர், என்னால் இருக்க முடியல இன்னைக்கு ஃபாஸ்டிங். இன்னைக்கு வேலை பலுவாயிருச்சு. இன்னைக்கு நான் தேவனோட சமூகத்தில் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த வேர்ல்ட்லி திங்ஸ் என்னை புஷ் பண்ணுது, இந்த வேலை பலு என்னை தள்ளுது அப்படின்றீங்களா? உடம்பு சரியில்லையா? ஃபாஸ்டிங் இருக்க முடியலையா? ஆனால் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு விரும்பினீங்களா? ஆசைப்பட்டீங்களா? ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். அந்த இருதயத்தை கனம் படுத்தியே தீருவார். உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறானுங்க. மை டியர் ஃப்ரெண்ட், மை டியர் சிஸ்டர், மை டியர் அப்பா அம்மா, ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். பரவாயில்ல, உங்களால முடியல, ஆண்டவருக்கு தெரியாதா? உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறனால ஃபாஸ்டிங் இருக்க உங்களால முடியல, தெரியும் ஆண்டவருக்கு. ஆனா உங்களுடைய வாஞ்சை, இருதயத்தில் அந்த வாஞ்சை தான் ஆண்டவர் பார்க்கிறாருங்க. உங்களுடைய வாஞ்சை இருக்கு இல்லையா, அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அந்த வாஞ்சைக்கு ஆண்டவர் கனம் செய்தே தீருவார். கண்டிப்பா செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க உங்களுடைய வாஞ்சைக்கு ஆண்டவர் கனம் செய்வார். ஓகே, ஃபைன். ஐ ஹோப் மை டியர் ப்ரேயர் டீம், hope you joined with me. நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரியில் இருக்கிற அதர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. மை டியர் ஃப்ரெண்ட் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் வெரி 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 இன்ட்ரெஸ்டிங். ஒன்ஸ் அகெயின் அந்த டாபிக் வந்துட்டு ஆல்ரெடி எஸ்டர்டே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஒரு போஸ்டர் போட்டு அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த போஸ்டர் பார்த்துட்டு ஃபியூ பீப்புள் ஹூ டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. டெக்ஸ்ட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் வேர்டு எடுத்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு, அது என்ன கடைசி காலத்திலாம் வந்துட்டு ரொம்ப கெட்ட மனிதர்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஏன் கெட்ட மனிதர்கள் இந்த காலத்தில் இல்லையா? இந்த காலத்தில் இல்லையா? இந்த உலகம் துவங்கின நாள் முதல் கெட்ட மனிதர்கள் அப்படின்னு இருந்தாங்களே, அப்போ கடைசி காலத்துல தான் கெட்ட மனிதர்களா அப்படின்னு someone who asked me, சில பேர் கேட்டாங்க. அண்ட் ஐ தேங்க் ஒன்ஸ் அகெயின் ஹூ யாரெல்லாம் ஜெப குறிப்புகள் எங்களுக்கு அனுப்புனீங்களோ, ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரிக்கு மெசேஜ் மூலியமாக வாட்ஸ்அப்பில் யாரெல்லாம் அனுப்புனீங்களோ அவர்களுக்காக ஜெபம் இந்த 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 ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயரோட எண்டில் வந்துட்டு கண்டிப்பாக செய்யப்படும். ஓகே, ஸோ கடைசி நாட்களில் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. டோன்ட் ஸ்கிப், கடந்து போயிடாதீங்க. எவனோ ஒருவன் தான், மறுபடியும் சொல்கிறேன், ஐ எம் நத்திங் பட் த வேர்ட்ஸ் இஸ் ஃப்ரம் ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் பேசுகிறார். கடந்து போயிடாதீங்க. கடந்து போய் இப்படிப்பட்ட ஒரு கூடுகையை விட்டு விடாதீங்க. யூ நெவர் கெட் இட் ஒன்ஸ் அகெயின் இன் யோர் லைஃப். ஒருவேளை கிடைக்காமலே போயிடலாம். ஏன்னா வேதம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. பிஃபோர் ஐ ஸ்டார்ட் ஐ வாண்ட் டு சே திஸ் வேர்ட். தேர் இஸ் அ ஃபேமின், தேர் இஸ் கோயிங் டு பி அ ஃபேமின். ஒரு பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. என்னடா பஞ்சமா? பஞ்சம் தான் ஆல்ரெடி உலகம் முழுசும் வந்துட்டு இருக்கு. அப்படின்னா ஆண்டவர் சொல்ற பஞ்சம் எதுக்காகனா தண்ணீருக்காக அல்ல அப்படின்றாரு. இட்ஸ் நாட் அ ஃபேமின் ஃபார் வாட்டர். அப்போ வேற என்ன? உணவா? சோமாலியெல்லாம் உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, ஒருவேளை அதாவா இருக்குமா? அப்போ ஆண்டவர் சொல்ல உணவுக்காகவும் அல்ல அப்படின்றாரு. அப்போ வாட் இஸ் த ஃபேமின்? ஃபேமின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். எதற்கான ஃபேமின்? எதை கொண்டு நம்ம ஃபேமின் அப்படின்ட்டு சொல்றோம் அப்படின்னா, ஆண்டவர் வேதத்துல என்ன தெரியுமா சொல்றாரு? வசனத்திற்கான ஃபேமின் வருமாமா.
வேத வசனத்திற்கான பஞ்சம் வருமாமா. ஜெபத்து கூடுகைகளுக்கான பஞ்சம் வருமாமா. இப்போ நம்ம வேத வசனத்தை இங்க தியானிச்சுட்டு இருக்கோம். வேத வசனத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். I am discussing with you. In comment, you can discuss with me. That we are doing. Today is a fasting day. ஆண்டவரை நீங்களும் நானும் மகிமை தான் படுத்திட்டு இருக்கோம். I am not a king and you are not my disables. நீங்க என்னோட disables கிடையாது. And I am not a king here. I am one of you. நான் உங்களைப் போல ஒருவன். தடைகளை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, பிசாசானவன் கொண்டு வர எல்லா தடையும் உடைத்திடுங்க இயேசுவின் நாமத்தில். Thank you for waiting. There is a small network problem. Thanks for waiting for me. Okay, fine. Where we left? Yes. There is a famine coming. The famine is not for a food, not for a water, not for a place where you stay. That famine is for a word of God. The teachers of God. The prophets of God. தேவ வசனத்தை கிடைக்காத பஞ்சம் ஒரு நாள் வரப்போகுது. தீர்க்க தரிசனங்கள் இல்லாத ஒரு நாட்கள் வரப்போகுது. உங்களுக்காக வேதத்தை சொல்லக்கூடிய அவர்கள் இல்லாத நாட்கள் வரப்போகுது. What you are going to do then? So கிடைக்கும் பொழுது பற்றிக் கொள்ளுங்க தேவனோட. So now let's go to the topic once again. It's a very powerful word God given. ஏன்னா every in our lifetime we have learned the comfortable words in our whole lifetime. Wherever you go to the church, at any denomination, what they start to do, they used to comfort us. Yes, we have many problems in our life. Yes, we are come acrossing many hurdles in our life. அதெல்லாம் தாண்டி சண்டே சர்ச்சுக்கு போகும்பொழுது அங்க என்ன பண்றாங்கன்னா நமக்கான கம்ஃபர்டபுளான வார்த்தைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வசனங்கள் கம்ஃபர்டபுளா இருக்கு. Don't worry, God will be with you. Don't worry, God will be with you. Don't worry, God will be with you. Yes. ஆனா ஆண்டவர் ஒரு இடத்துல பார்த்துட்டு சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகள் இன்னும் குழந்தைகளாவே இருக்காங்களே. குழந்தைகளா இருக்காங்க. ஏன்னா என்னுடைய வசனங்கள் இன்னும் வரக்கூடிய காரியங்கள் பயங்கரமானவைகளா இருக்கும் பொழுது அவர்கள் இன்னும் பால் கொடி மறக்காதவர்களா இருக்காங்களே அப்படின்னு வேதத்துல ஆண்டவரே சொல்றாரு. நாமெல்லாம் தேவனுக்கு எப்பொழுது ஒரு யுத்த வீரனா மாறுறது? When are you going to be a soldier to God, a warrior for God? எப்போ மாறுறது? Brother, I am asking you, you be a worship leader. You may be a pastor. You may be a prophet. No problem. You elder, younger. That is not a matter. Why still you're comforting? Why are you comforting the people? ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் கம்ஃபர்ட் பண்ணி அவர்களை குழந்தையை போலயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா வரக்கூடிய பெரிய காரியங்கள் இனிமேல் உலகத்துல நடக்க போகுது. The last days. அத பத்தி யார் சொல்றதுக்கு இருக்கா? அவங்களை எப்படி ட்ரெயின் பண்ண போறீங்க அந்த லாஸ்ட் டேஸ்க்காக? How are you going to train the people? How are you going to train the believers? அவர்களுக்கு நீங்க உணவை ஊட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, அவர்களுக்கு பால் போல உணவை ஊட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, கடினமான உணவை எப்போ அவங்க கிரகிச்சுக்கிறது? கடினமான வசனங்களை எப்போ அறிந்துக்கிறது அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். So God said me in our ministry, there is no comfortable first thing, no comfortable words. இனிமேலும் ஏமாத்த வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் பேசுற வார்த்தைகள். Why you want to comfort? கடினம் உள்ள இருதயத்தை உடைக்க சுத்தி வேணும், ஊசி பெத்தாது. கடினமான இருதயம் கடினமா இருக்கு, ஊசியை கொண்டு உடைச்சிருப்பீங்களா? How can you do that? நாளைக்கு ஒரு போராட்டம் வரப்போறது. பெரிய அந்தி கிறிஸ்து எழும்பி எல்லா ஜனங்களையும் தனக்குள்ளா இழுத்துக்க போறான். அப்பொழுது எத்தனை பேரை போய் நீங்க காப்பாத்துவீங்க? This question for the teachers. வேதத்தை கற்றுக் கொடுக்கிற டீச்சர்ஸ்க்கானது.
எத்தனை பேரை நீங்க, எத்தனை பிலீவர்ஸை நீங்க போய் காப்பாற்ற போறீங்க அந்த லாஸ்ட் டேஸ்ல? ஸோ திஸ் இஸ் த டைம். இதுதான் நேரம். கடினமான உணவை அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கற்றுக் கொடுக்க தகுதியான நேரம் இதுதான். நவ் வி ஹேவ் டு ஸ்டார்ட். ஸோ ஆண்டவர் சொன்னாரு, ஓகே கோ, யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டு டாக் அபவுட் த லாஸ்ட் டேஸ். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டு டாக் அபவுட் வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் வில் பி அரவுண்ட் அஸ். நம்மை சுற்றி எப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பார்கள், எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும், அதிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது, வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை தெளிவா போய் சொல்லணும். அப்படி this fasting day is about the last days. What kind of people will be around us? அத பற்றினது. இப்போ வேத வசனத்துக்குள்ள போலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேர்ட் 12 வாசிக்கிறேன், உங்களுக்காக கேளுங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். Before introduction, before to start this a wonderful message, a prophetical message, ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உரைத்த செய்தி. தீர்க்க தரிசனம் யாருக்குன்னா வந்துட்டு இந்த உலக மக்கள் அனைவருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமானது. இட்ஸ் நாட் ஃபார் பர்டிகுலர்லி. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன தெரியுங்களா? அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவர் மேலும் யாவரும் துன்பப்படுவார்கள். நடக்க மனதாய் இருக்கிற அப்படின்னு சொல்லியாச்சு. நீங்க இஷ்டப்பட்டுட்டீங்கனால, எஸ் பிரதர், ஐ எம் a Christian, I am going to church, I go to worship, I belong to this band, I am a worship leader, yes, I do this, I do that, okay, fine. Are you really in Jesus? அப்படின்னு கேட்டா சைலண்ட் ஆயிடுவாங்க நிறைய பேர். Are you really in Jesus? Is there a Holy Spirit? Do you ever experience the presence of Holy Spirit? This is not a place to entertain. Are you running towards the entertainment on Sunday? Sunday church என்பது entertainment உங்களுக்கு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையிலேயே என்னை நீ ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் என்ன நடக்குமாமா? அப்படிப்பட்ட அத்தனை பேருக்கும் துன்பம் தான் வரும் அப்படின்னு. துன்பம். ஆனா நிறைய இடத்துல நிறைய நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ், நம்மளுடைய கிரேட் ஃபாதர்ஸ், நம்மளுடைய எல்டர் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்றது என்னன்னா, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார், எஸ் கரெக்ட். ஆண்டவர் உயர்த்துவார், எஸ் கரெக்ட். தாவீதை உயர்த்தினார், எஸ் கரெக்ட். சாலமோனுக்கு ஞானத்தை தந்தார், எஸ் கரெக்ட். டெஃபினெட்லி. What is the day today, my dear friend? சொல்லுங்க பிரதர். சாலமோனுக்கு ஞானத்தை தந்தார், நமக்கும் தருவார், எஸ் கரெக்ட். பட் வாட் கைண்ட் ஆஃப் டேஸ் ஆர் வி லிவிங் ஹியர்? எப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? நீங்க என்ன வசனத்தை நீங்க சொல்லி கத்துக் கொடுக்கணும் அவர்களுக்கு? எப்படிப்பட்ட வசனத்தை சொல்லணும்? எல்லாரும் அந்த கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸையே நம்பி அவங்கள மந்து மாதிரி அதையே நம்பி அப்படியே அவர்கள் அதை விட்டு கொஞ்சம் விலகணும்னா அழுறாங்க. இத்தனோண்டு காயப்பட்டனோன்னு அழுறாங்க. ஐயோ தேவனே இல்லை, எனக்கு தேவனே வேண்டாம் பிரதர். இவ்வளவு கஷ்டம் கொடுக்குற ஆண்டவர், என்னமா கஷ்டம், என்னத்தாமா கஷ்டம்? என் குழந்தைய வச்சுட்டு என்னால என்னுடைய குழந்தையை பார்க்கவே முடியல. என்னுடைய கணவனுக்கு நான் உண்மையுள்ளவனா இருக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல. என்னுடைய குடும்பம் எல்லாம் என்ன நெருக்குது. எதுக்காக? நான் சரியா வேலை செய்யல, நான் குடும்பத்தை சரியா கவனிக்கிறதுல திட்டுறாங்க பிரதர். எனக்கு வாழவே பிடிக்கல. இத்தனோண்டு ஒரு காரியத்தை, இத்தனோண்டு ஒரு சின்ன காயத்தை கூட, ஒரு சின்ன பிரச்சனையை கூட அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாம இருக்கிறதுக்கு காரணம் யாரு?
who? நீங்க கடினமான உணவை நீங்க கற்றுக் கொடுத்திருந்தீங்கன்னா அவங்க ஏன் இந்த ஒரு சின்ன விஷயத்து கூட தாங்க முடியாதவர்களா இருப்பாங்க? why they are? நீங்க கடினமான உணவை கற்றுக் கொடுத்திருக்கணுமா இல்லையா? how long you are going to comfort these people? This message I'm directly asking the preachers, the teachers, the prophets. இன்னும் எத்தனை நாளுக்கு கடினமான உணவை கொடுக்காமல் the pastors, உங்கள் சர்ச்சில் இருக்கிற பிலீவர்ஸ்க்கு கம்ஃபர்டபுளை கொடுத்து அவர்களை அப்படியே பதுக்கி அப்படியே சர்ச்சுக்கு திரும்பி வரணும், அடுத்த வாரம் வரணும்னே வந்து அந்த கம்ஃபர்டபுளை கொடுத்துட்டு இருப்பீங்க. அவர்களை ஏமாற்றுறீங்களா? அவர்களை ஏமாற்றுறீங்களா நீங்க? இனியும் காலம் செல்லாது என்பது நீங்கள் அறியாது இருப்பதே. தேவ வசனம் சொல்லுதில்ல? என்ன சொல்லுது தேவன் வசனம்? தேவனை அறியும் மனதா இருந்தாலே அவங்க எப்படி என்ன ஆகுவாங்க? துன்பப்படுவாங்க. தேவனை அறிஞ்சுக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்க அவர்கள் அத்தனை பேரும் துன்பப்படுவாங்க. இதையே நீங்க கற்றுக் கொடுக்காமல் போனதே. இப்போ ஜெபத்துக்குள்ள மெசேஜுக்குள்ள போலாம். 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தி 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கிற கேளுங்க. மேலும் கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி காலங்களில் எப்படிப்பட்ட காலம் வருதாமா? கொடிய காலம். அப்ப எது கடைசி காலம் அப்படின்னா, கொடிய காலம் எப்படி நம்மளை சுத்தி என்ன நடக்குது, அந்த கொடிய காரியங்கள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா we can identify if whether it is a last days or not. நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம உற்று பார்க்கும் பொழுது தேவனுடைய ஞானத்தை கொண்டு மாம்ச கண்ணால் பார்த்தா தெரியாது. you can't find it. அப்போ உங்களுக்கு காரியம் தெரியணும்னா உங்கள் கண்கள் ஆவிக்குரிய கண்களா இருக்கணும். அது தெரியணும்னா வேத அறிவு வேணும், ஞானம் வேணும். சரி பிரதர், இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ எப்படி தெரிஞ்சுக்கலாம் நீங்க சொல்லுங்க. வசனம் கொடுக்கப்பட்டிருக்கானா? 2வது வசனம் பார்க்கலாம். சோ இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம சுத்தி நடக்கும் பொழுது நீங்களே தெரிஞ்சுக்கலாம், எஸ் திஸ் இஸ் லாஸ்ட் டேஸ் அப்படின்னு. எப்படிப்பட்ட காரியங்கள், எப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம சுத்தி இருப்பாங்க அப்படின்னு படிக்கலாமா? are you ready? okay fine. 2ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்படி எனில் மனிதர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும். 3வது வசனம். சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும். 4வது வசனம். துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியமில்லாதவர்களாயும் சுகபோக பிரியராயும். 5வது வசனம். தேவ பக்தியில் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அந்த 4 அதிகாரத்துல 4 வசனத்துல உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் தோல் உரிச்சு காட்டிட்டாரு ஆண்டவர். ஃபர்ஸ்ட் திங் சொல்றாங்க, தற்பிரியராயும் இருப்பாங்க. தற்பிரியர், தனக்கு தான் எல்லாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் எவ்ரிதிங். ஃபர்ஸ்ட் திங் இன் எவ்ரிதிங். எதுனாலும் எனக்கு தான் ஃபர்ஸ்ட். ஐ வாண்ட் ஃபர்ஸ்ட். எனக்கு தான் முதலிடம். தற்பிரியராயும் பணப்பிரியராயும். சொல்ல வேண்டாம், அதை பத்தி என்ன எக்ஸ்பிளைன் பண்றது? அதை பத்தி நேத்து ஒரு நியூஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அந்த பணப்பிரியர் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். நேத்து நடந்த ஒரு சம்பவத்தை, டே பிஃபோர் எஸ்டர்டே நடந்த ஒரு சம்பவத்தை, தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு. ஒரு நகை கடைக்காரரை
3 சகோதரர்கள் அந்த நகை மீது கொண்ட ஆசையினால், பொருள் மீது கொண்ட ஆசை, பணத்தின் மீது கொண்ட வெறி, அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொள்ளை அடிக்க போற இடத்துல ஒரு உயிரை நம்ம, ஒரு நோட், ஒரு பேப்பரை நம்ம அச்சிட்டு, ஒரு பணத்தை அச்சிட்டு கூட வந்துட்டு நம்மளால கொண்டு வர முடியும். ஆனா ஒரு உயிரை கொண்டு வர முடியுமா? நாட் பாசிபிள் இல்ல. அப்ப அந்த உயிரை தன்னை போல வலியும் வேதனையும் உடையவர்கள் அப்படின்ற கூட உணராம அந்த அளவுக்கு ஆக்ரோஷம் அடிச்சே கொண்டுட்டாங்க ஒரு லேடியவு ஜென்சி. தன்னுடைய 3-4 பேர் இருந்த அந்த வீட்டில் தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய தாயையும் மருமகளையும் மகனையும் எல்லாத்தையும் அடிச்சாங்க. அதுல 2 பேர் இறந்துட்டாங்க, 2 பேர் ஹாஸ்பிட்டலைஸ். அடின்னு அடிச்சே கொண்டுட்டாங்க. எதுக்காக? பண ஆசை, மணி, காசு. காசுக்காக தானே. உங்களை சுத்தி இருக்காங்களா? பாத்துக்குங்க. நெக்ஸ்ட், வீம்புக்காரராயும். என்ன நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு தெரியும். வீம்பு தப்புப்பா, வேண்டாம், அது விட்டுரு. நீங்க சும்மா இருக்கீங்களா? எனக்கு தெரியாதா? இல்ல, அங்க போகாதீங்க. எது சொன்னாலும் அந்த வீம்பு பிடிக்கிறது. ஐ வாண்ட் இட், நான் அப்படிதான் செய்வேன். என்னால என்ன செய்ய முடியும்? வேண்டாங்க, தப்பான உறவு வேண்டாம். மனைவி சொல்றா வேண்டாம், அந்த பெண்ணோட நீங்க தப்பா பழகுறீங்க வேண்டாம். ஆனா வீம்பு, நான் ஒரு ஆம்பளை, எனக்கே ஒரு புத்தி சொல்றேன். நீ இந்த வீட்டுக்கு சம்பாதிச்சு போடுறது எல்லாமே நான், எனக்கு புத்தி சொல்றியா? வீம்பு. வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும். அகந்தை, தூஷிக்கிறவர்களாயும். தேவ தூஷணத்தை ஈஸியா செஞ்சுட்டு போறாங்க. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சோசியல் மீடியால பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒருத்தர் அருவருக்கத்தக்க வார்த்தைகள்ல, வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் சொல்லியிருக்காரு. புத்திக்கு தக்கதாக ஞானத்தை சொல்லக்கூடிய, இருதயத்தை உடக்கக்கூடிய, விசுவாசத்துல வளரக்கூடிய தேவ வசனங்க சொல்லுங்க அப்படின்னு வேதத்தை சொல்லியிருக்கு. அதை கற்றுட்டு வந்த தேவனுக்காக ஊழியம் செய்யும் ஊழியர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் இவர்கள், அப்படிதான் சொல்ல முடியும். என்ன கெட்ட கெட்ட வார்த்தையில ஒருத்தர் பேசுறாங்க. தூஷிக்கிறவர்களாயும். அங்க எங்க தேவனுடைய நாமம் மகிமைப்படுதா பாருங்க. நீங்களே நினைச்சு பாருங்க. அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? ஒருவேளை நான் இப்படிப்பட்டவன், என்னுடைய கருத்தை நான் திணிக்கிறேன்னு சொல்லிட்டு சத்தமா கெட்ட வார்த்தை சொல்லி அப்படியாவது சொல்லி என்னுடைய கருத்து தான் கரெக்ட் அப்படின்னு சொல்றதுக்காக ஒருவேளை நீங்க அப்படி ஒரு யுக்தி யூஸ் பண்ணிருக்கலாம். அவ நம்மள கேட்டுட்டானே. அட, நான் ஒரு சபையை வச்சு நிறுவி ரன் பண்ணிட்டு இருக்கேன். என் சபையில கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் 4000 பேர் இருக்காங்க. 3000-4000 பேர் இருக்கிற சபையை நான் நிறுவி நான் அவர்களுக்கு ஒரு போதகரா இருக்கேன். என்ன ஒரு 4 பேர் உட்கார்ந்துருக்க சபையில இருக்கிற ஒரு பாஸ்டர் என்ன கொஸ்டின் கேட்டான். டேய், சட்டையை மட்டும் பிடிக்கல, ஏன்னா பிடிக்க முடியாது சோசியல் மீடியால. அகந்தைக்காரராயும். நெக்ஸ்ட், தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியலனாலே அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள்? கேடு கெட்ட மனிதர்கள் அர்த்தம். கேடு கெட்டவர்களா இருக்காங்க. எத்தனையோ பேர் வீட்டுல சின்னதுல இருந்து பொத்தி 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 வளர்த்துருப்பாங்க. ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு தான் சம்பாதிக்கிற சம்பாத்தனை, நம்மனால இந்த உலகத்துல சம்பாதிக்க முடியும், நம்மனால ஓட முடியும் அப்படின்னு என்னைக்கு அவனுக்குள்ள ஒரு ஒரு தைரியம் வருதோ அன்னைக்கு என்ன பண்றானா, அத்தனை நாள் இல்லாத அந்த பிஹேவியர் புதுசா வர ஆரம்பிக்கும். தாய் தகப்பனை ஒரு அடிமை போல பார்ப்பாங்க. எத்தனை பேர் நீங்க பாக்குறீங்க?
பார்க்குறீங்களா இல்லையா? நம்மளுடைய தாய் தகப்பனை ஒரு அடிமையா நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இவ்வளோ சம்பாதிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மை பெற்ற தாயும் தகப்பனையும் நாம கனம் செய்யலைன்னா வேற யார் கனம் செய்வா? அதை கொஞ்சம் கூட நினைக்காம, நாம வேதனைப்படுத்திடக்கூடாதுன்னு எதிர்க்காம அவர்களை கனவீனப்படுத்துறோம். கீழ்படியறதில்ல. கீழ்படியலனாலே பாவம்னு சொல்லுது வேதம். கீழ்படியறதில்ல. நன்றின்றது கொஞ்சம் கூட இல்லை. நன்றி அறியாதவர்களா இருக்கிறோம். எவ்வளவு செஞ்சிருக்காங்க. ஆனா நாம எப்படி இருக்கோம்? நன்றி அறிவு இல்லாதவர்களா தான் இருக்கும். ஒரு தாயும் தகப்பனும் நமக்கு இந்த உலகத்துல செஞ்சதை விட ஒரு சகோதரனாலேயோ, ஒரு சகோதரியாலேயோ, ஒரு ஃப்ரெண்டாலேயோ, ஒரு உறவினராலேயோ செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? செய்ய முடியுமா சொல்லுங்க. அப்ப நமக்குள்ள அந்த நன்றின்றது கொஞ்சம் கூட இல்லைல்ல. பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் போட்டிருக்கு வேதத்துல. பரிசுத்தம் இல்லாதவர்களா. பரிசுத்தம்ன்றது இல்லைல்ல. நம்மை நாமே கழுவி, நம்மை நாமே கழுவி சோதனை செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. உன்னை நீயே சோதித்தறியணும்னு சொல்றது. அடுத்தவன் கை காட்டி உன்னை நீ பாவி அப்படின்னு சொல்லாதபடிக்கு உன்னை நீயே சோதித்தறி. நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, ஒரு தேவனுக்கு ஊழியம் செய்யறவனா இருந்தால், ஒரு தேவனுக்காக வந்துட்டு காரியங்களை செய்கிறவரா இருந்தால் நம்ம ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு நினைச்சிட்டோம். அப்படியா? கடைசியா எப்ப நீங்க உங்களையே நீங்களே வந்துட்டு சோதிச்சு அறிஞ்சீங்க? நமக்குள்ள அந்த பரிசுத்தம் இருக்கா இல்லையான்னு சோதனை பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்ப கடைசியா நீங்க சோதனை செஞ்சீங்க? கடைசியா எப்ப சோதனை செஞ்சீங்க? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம நாமே போய் காட்டிக்கிறது என்னன்னு, நான் ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு. அப்படித்தானே காட்டிக்கிட்டு இருந்தீங்க. கனி கொடுக்கிற ஆவி உங்களுக்குள்ள இருக்கா? கனி கொடுக்கிற ஆவி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க பரிசுத்தவான். அது நீங்க சொல்லக்கூடாது. உத்தமன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கணுமாமா. அப்படித்தானே வேதம் சொல்லுது. கர்த்தர் சாட்சி கொடுக்கணும் நீங்க உத்தமன். நீங்க சாட்சி கொடுக்க கூடாது, நான் ஒரு உத்தமன், நான் ஒரு உத்தமன், நான் ஒரு உத்தம ஊழியன். ஆண்டவரே வந்து சொல்வார், நீ ஒரு உத்தம ஊழியன் அப்படின்னு. நீ ஒரு உத்தமன், நீ ஒரு உத்தமன்னு ஆண்டவர் வந்து சொல்வார். அந்த சாட்சி தான் நமக்கு வேணும். பரிசுத்தம் இல்லாதவர்களா இருக்கும். பாவம். ஒரு சின்ன நடந்த காரியத்தை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். அந்த பரிசுத்தத்தை பற்றி பேசும் பொழுது ஒரு ஊழியர், ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயந்தான், தேவனுக்காக ஊழியம் செய்கிற ஒரு யங் எனர்ஜெட்டிக் பர்சன் கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்பொழுது அசிஸ்டண்டாக இருந்து வளர்ந்து வளர்ந்து வராரு. ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு காரியத்துக்காக வந்துட்டு ஒரு பிலீவர் என்ன செய்கிறாங்கன்னா, பிரதர் எங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் வாங்க வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ இந்த ஊழியரும் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய அசிஸ்டண்ட் அந்த சக ஊழியரை வந்துட்டு என்னால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது, அதனால் நீ என்ன பண்ணு, போய் அந்த வீட்டுக்கு போய் என்ன காரியத்தை பார்த்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சொல்லி நாமத்தை சொல்லிட்டு வாவே. ஸோ இவரு கடந்து போகிறாரு, அந்த ஊருக்கு போகிறாரு. போனால் அந்த குடும்பத்துக்குள்ளே போகிறார். நல்லா வெல் டு டூ ஃபேமிலி தான் அவங்க. போகிறாரு. போனோடனே நமக்கு தான் தெரியும்ல, நம்மளுடைய பிலீவர்ஸ் அவ்வளோ அன்பானவர்கள். அவங்க போனோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, பிரதர் ஸ்தோத்திரம் பிரதர்னு சொல்லி ரொம்ப அன்பாக வெல்கம் பண்ணுறாங்க. சகல காரியத்தை செஞ்சு கொடுக்குறாங்க. ரொம்ப இது பண்ணுறாங்க. சரி, இப்போ என்னான்னு பேசும்போது அவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த காரியத்தை சொல்கிறாங்க. என்னுடைய பெண்ணுக்கு அந்த பிசாசு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், சுய நினைவில்லாத மாதிரி பண்ணுறான். அவன் இரவானா மட்டும்தான் இந்த காரியத்தை செய்கிறா, பகலில் வந்துட்டு அப்படி பண்ணுறதில்ல. இரவானா மட்டும்தான் இந்த மாதிரி காரியத்தை செய்கிறா அப்படின்னு. அப்போ அந்த ஊழியர் என்ன செஞ்சிருக்காரு, சரி அப்படின்னு சொல்லி அந்த தினம் ஃபாஸ்டிங்கில் இருந்து ப்ரேயர் பண்ணார். ப்ரேயர் பண்ணி ஜெபிச்சுட்டு
அப்போது அந்த பேரண்ட்ஸ் கிட்ட அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பெற்றோர்கிட்ட அந்த ஊழியர் சொல்கிறாரு, த யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பர்சன், என்னன்னா நீங்கள் வந்து அந்த பொண்ணை வந்துட்டு இன்னும் ஜெபத்தில் வந்து இன்னும் வைராக்கியமாக இருக்கணும். இது ஒரு டைம் ப்ரேயர் பண்ணோன்னா வந்துட்டு தன்னை விட்டு விடுதலை ஆகக்கூடிய காரியம் கிடையாது. இன்னும் பலமாக இருக்கணும் ஜெபத்தில். அதனால் நான் வந்து உங்களை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ யூ கிவ் மீ ஹர் நம்பர். அவங்க கூட நான் காண்டாக்ட்லேயே இருந்து அவங்கள வந்துட்டு இந்த ஜெபத்துக்குள்ளே நான் வழி நடத்தணும். அதனால் அவங்களுடைய நம்பர் கொடுங்க. நம்பர் கொடுத்தீங்கன்னா ஷீ ஹேவ் டு பி இன் ப்ரேயர் வென்எவர் ஐ கால். நான் எப்பெல்லாம் கால் பண்ணுறேனோ அப்போல்லாம் என் கூட ப்ரேயரில் இருந்து ஜெபிக்க வந்துட்டு அவங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறார். எக்ஸாக்ட்லி ஒரு சில காலங்கள் போகுது. ஒரு நாள் அந்த பெற்றோர் இந்த ஊழியர் வேலை செஞ்சார்ல அந்த சர்ச் ஸ்தாபனம், அந்த மினிஸ்ட்ரிக்கு அந்த பெற்றோருக்கு வந்துட்டு வராங்க. தகப்பனும் தாயும் வராங்க. வந்து இறங்கிட்டு அந்த தலைமை போதகரை வந்து பார்க்குறாங்க. அந்த தலைமை போதகரை பார்த்துட்டு அவங்க கிட்ட வந்தோடனே அவங்க அந்த தலைமை போதகரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். அவங்கள ரொம்ப நாள் கழிச்சுட்டு பார்க்கும்போது அவங்கள வந்துட்டு கட்டி அணைச்சி வாங்கன்னு வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு சொல்லுங்கன்னு போது 2 பேர் முகத்துலேயே ஒரே சோகம். அப்போ அவங்க கேட்டாங்க, என்னாச்சு சிஸ்டர், என்னாச்சு பிரதர், ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின் போது அவங்களுக்குள்ள அந்த சோகத்தை விட ஒரு விஷயம் மேலோங்கி இருக்காது. என்னன்னா கோபம். சோகமாக இருந்தால் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறது. அந்த சோகத்தை காட்டிலும் ஒரு விஷயம், அவங்க சொன்ன அந்த ரிப்ளையை வச்சுட்டே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு இவங்க கோபமாக இருக்காங்க அப்படின்னு. என்னாச்சு பிரதர்னா, எல்லாம் ஆயிடுச்சு, இனி என்ன இருக்கு அப்படின்னாங்க. அப்போ அந்த ஊழியருக்கு வந்துட்டு ஏன் இப்படி ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாமல் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, சிஸ்டர் என்ன ஆச்சு சொல்லுங்கள், சொன்னால் தானே தெரியும்னா. அந்த சிஸ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இப்படி என்னன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரேயருக்குன்னு உங்ககிட்ட கேட்டிருந்தோம். என்னுடைய பொண்ணு இப்போ பிசாசால் வந்துட்டு வேதனைப்பட்டுருக்கா, வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய சக ஊழியரை வந்துட்டு எங்களுக்கு அனுப்புனீங்க. என்னுடைய பொண்ணு வந்து காலேஜ் படிக்கிற ஏஜ், காலேஜ் படிச்சுட்டு இருக்கா, 3rd year. நான் அந்த சக ஊழியர் வந்தார், ஜெபம் பண்ணார், இந்த மாதிரிலாம் பண்ணார். பண்ணிவிட்டு அவர் என்ன சொன்னார்னா, எப்பொழுதும் உங்கள் பிள்ளை வந்துட்டு தேவனோடு இருக்கணும், ஜெபத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, நான் அடிக்கடி உங்களுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அதனால் வந்துட்டு என்னுடைய ஜெபத்தில் வந்துட்டு கூடுகையில் வந்துட்டு ஜெபத்தில்னா நான் கால் பண்ணி அவங்களுக்கு அடிக்கடி ஜெபம் பண்ண, அதனால் நம்பர் கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்தார். எங்ககிட்டயே சொல்லி வாங்கிட்டு வந்தார். ஒளிவு மறைவால் இல்லை பிரதர், எங்ககிட்டயே சொல்லி தான் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்து சில நாட்களில் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு அந்த பொண்ணுக்கு ப்ரேயர் பண்ணுறதா சொல்லி சேட் பண்ணி, நைட்டில் எல்லாம் சேட் பண்ணி பேசி ஒரு நாள் தன்னுடைய தாய், அந்த பொண்ணு எங்கேயோ போயிருக்காங்க, அந்த மொபைல் வந்துட்டு சார்ஜ் போட்டு போயிருக்காங்க. அந்த மொபைலில் திடீர்னு ஒரு கால் வந்திருக்கு. அவர் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி மெசேஜ் வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தான். அவங்க அந்த சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணியிருக்காங்க, சேட் பண்ணி அனுப்பக்கூடாத ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அனுப்பி ரிசீவும் ஆயிருக்கு, இவங்களும் அனுப்பியிருக்காங்க. வீடியோலாம் அனுப்பி ரொம்ப தகாத முறையில் காரியங்களை நடத்தியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே அந்த தாய்க்கு ஒரே அதிர்ச்சியை விட முதலாவது அவங்களுக்கு வந்தது என்ன தெரியுமா, கோபம். ஏன் தெரியுங்களா, இவங்களை நம்பி தானே வீட்டுக்குள்ள சேர்த்தேன், இவன் என்னுடைய பிள்ளையை விடுவிப்பான் அப்படின்னு சொல்லி தானே நான் இந்த வீட்டுக்குள்ள நம்பி சேர்த்தேன். இப்படிப்பட்ட ஒரு இச்சையை, இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை எங்க குடும்பத்துல சேர்த்துட்டானே அப்படின்னு கோபம் இப்போ வந்திருக்காங்க. எதுக்காகனா, இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சு அந்த பொண்ணை அடிக்ட் பண்ணி வச்சிருக்க. அந்த பொண்ணு இப்ப எதிர்த்து பேசுது. நீ என்ன சொல்றது, என் வாழ்க்கை எனக்கு கட்ட தெரியும், நீ பேசாத. தன்னுடைய வீட்டில் அந்த பொண்ணு அவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னா, அந்த பொண்ணை பாதுகாப்பா இத்தனை வருஷமா அந்த கர்ப்பத்துல இருந்து தாங்கி இத்தனை வருஷம் கூட்டி கொண்டு வந்த அந்த பெற்றோருக்கு கிடைச்ச அந்த பேர் என்ன தெரியுங்களா, அவங்க கண்ணீரோட வந்துட்டு நான் என்ன செய்யறது சொல்லுங்க, என்னுடைய சொந்த ஒரே மகள் இப்படி அவமானப்பட்டு நிற்கிறான், நாளைக்கு ஒரு காரியம் என்ன செய்யறது, எங்களையே தூக்கி எறிஞ்சு நான் வீட்டு விட்டு போறேன்னு சொல்றான், என் வாழ்க்கை எனக்கு கட்ட தெரியும்னு சொல்றான், நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட வந்து கேட்கிறார். எதுக்காக சொன்னா, பரிசுத்தம் இல்லை,
ஊழியம் செய்கிறோன்னு கடந்து போகிறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். ஊழியம் செய்கிறோன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். தேவனை அறிஞ்சிக்கிறோன்ட்டு போகிறோம். தேவனை உலகத்துக்கு சொல்கிறோன்னு போகிறோம். தேவனை உண்மையாக தான் சொல்கிறோம். பாதி வழியில் வானராகினியை பார்த்து விழுந்தவர்கள் அநேக பேர். வானராகினிக்காக தன்னுடைய இச்சையின் சுபாவத்தை கொண்டு வந்தவர்கள் அநேக பேர். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லுது, வானராகி என்று ஒரு வேசி, இச்சை நாவி, அது விபச்சார ஆவி. அது தன்னைத்தானே தேவர்களுக்கெல்லாம் தாய் என்று சொல்லிக் கொண்டதா. வானராகினி தேவர்களுக்கெல்லாம் நான் தாயின்னு சொல்லிச்சு. அதோடைய வேலை என்ன தெரியுங்களா? சென்டிமெண்ட், அடிக்ஷன், காம விகார, இச்சை நிறைந்தது. பரிசுத்தம் எங்க போச்சு அப்படின்னு தேடணும். நீ பரிசுத்தவான், பரிசுத்தவான் என்று சொல்லக்கூடிய அந்த பேரெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல நம்ம எடுக்கணும். நம்ம எப்படிப்பட்ட பேரை எடுத்துட்டு இருக்கோம்? ஒருத்த விழுந்து போனான், யோசுவா அனுப்புனான், ஒரு படையை அனுப்புனான். கானான் தேசத்துல போய் அங்க போய் சுத்தி வாங்க. 7வது நாள் அனுப்பும் பொழுது என்னாச்சு? யூதா கோத்திரத்தின் ஆள் என்ன பண்ணான்? அங்க இருக்கிற பொருளை இச்சையினால் எடுத்துட்டு வந்துட்டான். ஒருத்த செஞ்ச தவறால எத்தனை பேரு இறந்து போனார்கள், மாண்டு போனார்கள். ஒரு ஊழியன் செய்யற தவறால எத்தனை லட்சம் பேரு உண்மையுள்ள ஊழியனா இருக்க, அத்தனை பேருக்கும் என்ன பேர் வருது? இவர்கள் இச்சை நிறைந்தவர்கள், இவர்களை சேர்க்காதீங்க. தேவன் சமூகத்துல வந்து, எசப்பா நான் இது தூக்குறேன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது என்ன பண்ணணும்? நம்மளுடைய இச்சை, மாம்ச இச்சையை சிலுவையில அறைய வேண்டாமா? எத்தனை பேர் அரைஞ்சிங்க? கணவன் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். மனைவி இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். கல்யாணம் ஆயிருக்கலாம், ஆகாம இருக்கலாம். வேதத்தை நீ சுமக்கணும்னா உன்னுடைய இச்சையை முதலாவது சிலுவையில அறைய. அப்பொழுது அதுக்கப்புறம் இந்த வேதத்தை சுமந்து போ. உன்னுடைய இச்சை என்னுடைய தேவனை, நம்முடைய தேவனை அவமதிக்கிறது, அவமானப்படுத்துகிறது. அதை இனி செய்யாதே என்று தேவன் சொல்கிறார். பரிசுத்தவானாயிரு. என்னுடைய சமூகத்தில் என்னுடைய வேதத்தை சுமக்கணுமா? நீ முதலாவது நீ உன்னை நீ பரிசுத்தவானாக்கு. உன்னை நீ பரிசுத்தவானாக்காம எப்படி இந்த வேதத்தை சுமப்ப? எப்படி நான் கொடுக்கும் வசனத்தை, நான் உணர்த்துகிறத எப்படி இந்த மக்களுக்கு கொண்டு சேர்ப்ப? எப்படி என்னுடைய பிலீவர்ஸ், என்னுடைய ஆடுகளுக்கு நீ கொண்டு சேர்ப்ப? நீ எப்படி ஊழியம் செய்வ? மாம்சத்தை பார்த்தா உனக்கு எப்படி இச்சை நாவி வரும்? விழுந்து போனீங்களா? இதுதான் நேரம் எழுந்திருக்க. அடுத்ததா காரியங்கள் அப்படியே ஒன் பை ஒன் என்னென்ன பாவம் சொல்லிட்டே வந்துட்டு இருக்க. துரோகிகளா இருக்கோமாமா, துணிகரம் உள்ளவர்களா இருக்கிறோமா, துணிகரமா செய்யறாங்கப்பா, துணிகரமா செய்யறாங்க. எங்க காலையில போய் தேவையில்லாத காரியத்தை செஞ்சுட்டு வராங்க. நிறைய பேரு இரவுல ஒரு வேஷம், பகலையில ஒரு வேஷம். இரவுல இருக்கிறது குடிவெறியின் ஆவி, இச்சையின் ஆவி, காமவிகார ஆவி. பகலில உத்தமன், நியாயஸ்தன், பாஸ்டர், ஊழியர், வேதப்பிரியன். அப்படிப்பட்டவங்களா நீங்க? இந்த வார்த்தை உங்களை தூண்டி விடுதா? இந்த வார்த்தை உங்களை கோவப்படுத்துதா? இந்த வார்த்தை உங்களை குத்தி காட்டுதா? நீ பாவி, நீ பாவி, நீ செய்தது பாவம்னு குத்தி காட்டுதா? தகுதி இல்லாம வேதத்தை நீ தொடாத. தகுதி இல்லாம இந்த பரிசுத்தமான வேதத்தை நீ தொடாத. தேவனுடைய சமூகத்தில் நீ அருவருக்கத்தக்கவன். உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் உன் சுயத்திலிருந்து வரும் வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தை கிடையாது. இச்சை அடக்கம் இருக்கணும். இச்சை அடக்கம் இல்லாத நீ எதுக்கு ஊழியம் செய்யற? உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் தேவனால் கொடுக்கப்பட்டது அல்ல. நீ கூட்டுற கூட்டுவை
நீ கூட்டுற கூடுகை எல்லாம் பரிசுத்தம் இல்லாதது. உன்னால் சேர்க்கப்படும் ஜனங்கள் பாவிகள், பாவிகள் எனப்படுவார்கள். நீ நரகத்துக்கு போறது இல்லாம நீ யாரெல்லாம் கூட்டி உன்னோடு சேர்த்து ஜெபம் பண்ற மாதிரி நடிச்சு உன்னை நீயே பெருமைப்படுத்துக்கிறியோ, உன்னை பாஸ்டர் போல காட்டுக்கிறியோ, அத்தனை பேரையும் நீயும் நரகத்துக்கு கூட்டிட்டு போற. நீ விழுவதில்லாமல் அவர்களையும் விழ செய்கிறாய். பரிசுத்தம் இல்ல, துணிகரமான பாவம். இருமாப்புன்றதே தெரியாதா தப்புன்னு? ஹலோ, நான் பிஷப்புங்க. ஸோ பிஷப்னா என்ன? பிஷப்னா என்னப்பா சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்தாரா? என்ன தலைமையில கிரீடம் இருக்கா? ஆண்டவர் கொடுக்குற கிரீடம் தான்ப்பா இந்த உலகத்திலே பெருசு. அந்த கிரீடம் யாருக்கு தருவா தெரியுங்களா? இந்த உலக வாழ்க்கையில தேவனுக்காக ஓடி, இந்த வசனம் 12வது வசனம், தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்படி தேவனுக்காய் துன்பப்படுறான் பாத்தியா, அவன் தலைமையில இருக்கு தெரியுமா? அதுதான் கிரீடம். பிஷப்ன்றது கிரீடமா? உனக்கு நீயே கொடுத்துக்கிற. நீயே உன்னை உத்தமன் சொல்லிக்குவீங்களா? உங்களை நீங்களே உத்தமன் சொல்லிக்குவீங்களா? எந்த ஆண்டவர் கொடுத்தாருங்க பிஷப்ன்ற கிரீடம்? சொல்லுங்க, எனக்கு தெரியல. இத்தனை நாளா நீங்கள்லாம் எங்களுக்கு போதனை பண்ணீங்க, சொல்லி கொடுத்தீங்க. என்ன சொல்லி கொடுத்தீங்க? ஏன் மறைச்சிங்க நிறைய விஷயத்த? சபையில இருந்து ஓடிடுவாங்கண்ணா, சபையில கூட்டம் கம்மியாயிரணும்னா, குழந்தையாவே வச்சுட்டு இருந்தது யாருடைய தப்பு? உன்னுடைய தப்பா, என்னுடைய தப்பா? தேவனுடைய ஊழியக்காரன், என்னை நீ கனப்படுத்திருக்க வேண்டாமா? என்னை வளர்த்திருக்க வேண்டாமா? கடினமான உணவை கொடுத்து என்னை ட்ரெயின் பண்ணிருக்க வேண்டாமா? என்ன ட்ரெயின் பண்ணிருக்க வேண்டாமா? ஏன் ட்ரெயின் பண்ணாதது? என்னை ஏன் ட்ரெயின் பண்ணல? பிஷப்ன்ற பட்டத்தை தேவன் கொடுத்தாரா உன் தலையில? இருமாப்பு ஏன் உனக்கு? தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன். எங்க தாழ்மை? எங்க போச்சு தாழ்மை? நேரத்துக்கு ஏத்த ஒரு நடிப்பு, நேரத்துக்கு ஏத்த ஒரு பேச்சு. அந்த நேரத்துல தேவனுடைய ஆவி வேற, இந்த இடத்துல வரும்போது தேவனுடைய ஆவி வேற. இவர்கள் இடத்துல பேசும்போது ஒரு வகையா பேசுறது, கீழே இருக்கவங்க கிட்ட பேசும்போது தனிக்க. உனக்கு ஐயோ என்று சொல்கிறார் தேவன். உனக்கு ஐயோ. சுகபோக வாழ்வு, கம்ஃபர்டபுள் லைஃப், போராடுறா. அந்த பதவி கிடைக்கிருக்கு, எத்தனையோ கோடிகளை கொடுத்து அந்த பதவி வாங்கிட்டு போய் அந்த கம்ஃபர்டபுள்ல உட்கார்றான். ஃபேமஸ் லைஃப். உண்மையா சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லக்கூட வேண்டாம். உங்க இருதயத்துல நீங்களே உங்களை கொஸ்டின் கேட்டுங்க. எத்தனை டயசிஸ்ல, எத்தனை இந்த பாஸ்டர்ஸ் கமிட்டியில தலைவரா இருக்கு, நீங்க எத்தனை பேரை கேன்வஸ் பண்ணி பட்டர் போட்டு பிச்சை எடுத்து காலை நக்கி பதவியை பெற்றாய்? தேவன் ஒரு பதவியை கொடுக்கிறாரு. உத்தமனா ஊழிய செய்யறவனுக்கு என்ன தெரியுமா? இவன் உத்தம ஊழியன் என்ற கிரீடத்தை தராரு. அதை பெற்றுக்கொள். அதெல்லாம் வாங்கணும். நீயே தப்பா இருக்கும் பொழுது எப்படி இந்த பிலீவர்ஸுக்கு வேத வசனத்தை வசனமாய் சொல்ல முடியும்? கோ prepare yourself again. 56 வருஷம், 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்ன இப்போ 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா என்ன இருக்கு? நீ யாரை கூட்டிட்டு போற? யூ கான்ட் டேக் அ சிங்கிள் பர்சன் டு ஹெவன். ஏன் நீயே பாவியா இருக்கும் பொழுது உன்னை நம்பி வந்தவர்களை நீ எப்படி பரலோகத்துக்கு கூட்டி சேர்க்க முடியும்? நீ எப்படி அந்த பாதையில் நடக்க முடியும்? நீயே ஒரு சுகபோக வாழ்வு, மேட்டிமையான வாழ்வு, பாவம் நிறைந்த வாழ்வு வாழ்ந்து கொண்டு இத்தனை சர்ச்சுக்கு நான் சினாட். தேவன் பார்வையில நீ ஒரு குப்பை, நீ ஒரு தூசிக்கு சமம். இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா,
கடைசி கால மனிதர்கள். உங்களை சுத்தி இதெல்லாம் நடக்குதா பாருங்க, கண்ணு திறந்து பாருங்க, இனிமேலாவது பாருங்க. கடினமான வசனங்களை கிரகிச்சுக்க பழகுங்க. இனியும் ஆண்டவர் குழந்தை போல இருக்காதீங்க. யாரும் கற்றுக் கொடுக்க ரெடி கிடையாது. They will not say because they know. If they say the hard words, straight words, இப்படிப்பட்ட காரியங்கள் சொன்னால் அந்த சர்ச்சில் கூட்டம் வராதுன்னு அவங்களுக்கு தெரியும். They never do it. They used to say, இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உனக்கு தராரு தராரு தராருன்னு சொல்லி ஏமாத்திட்டே இருப்பாங்க. பொய்யான தீர்க்க தரிசனத்தை தேவன் சொல்லாத, தன்னுடைய வாயால் தன்னுடைய நினைவுகளில் இருந்து சொன்ன தீர்க்க தரிசனத்தை சொல்லி உன்னை கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏமாந்து போகாதே, நீ ஒரு ஏமாளியாய் போயிடாத. வேதத்தை எடுத்துக்கோ, வேதத்தை எடுத்துக்கோ. பெட்டர் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ். ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார், ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார் உனக்கு. இனியும் விழுந்து போகாதே, இனியும் யாரை நம்பி விழுந்து போகாதே. கடைசி காலம் நெருக்கமானது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு 5வது வசனத்துல, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் படிக்கிறேன் உங்களுக்காக. பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்களுடைய இருதயம் இன்னைக்கு கரையும், உங்களுடைய வேஷம் வெளிப்படும், உங்களுடைய பரிசுத்தம் உடையும், உங்களுடைய இருதயம் காயப்படும். இந்த வசனம், இந்த வேதம் உங்கள் காயத்துக்கு மருந்து. பரிசுத்தமாக்கிடுங்க. அந்த 5வது வசனம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரிப்பாங்களாமா. வேஷத்தை தரிச்சிட்டு தொப்பியை போட்டு, அங்கிய போட்டு, சைட்ல இதை போட்டு, இப்படி போட்டு, குச்சியை வச்சு. மோசே கூட இவ்வளோ மேக்கப் பண்ணியிருக்க மாட்டான். அவ்வளோ லட்சம் பேரை கூட்டிட்டு வந்துட்டான். மோசே கூட இவ்வளோ மேக்கப் பண்ணது கிடையாது. வேதம் சொல்லியிருக்கு, அவனுடைய பாதரட்சை பிஞ்சு போகவும் இல்லை, கால் வீங்கவும் இல்லை, அவனுடைய அங்கி கிழிஞ்சு போகவும் இல்லை. அவன் வேர்வே வரல அவனுக்கு. இப்படிப்பட்ட ஒரு மிராக்கிளை நீங்க சொல்லிட்டு இத்தனை மேக்கப் போட்டுட்டு இல்லை, நீ உங்களால முடியுமா? எதுக்கு இந்த வீண் மேக்கப்? யாரை ஏமாற்ற? என்ன வேலை பாக்குறீங்க தெரியுமா? நானா சொல்றேன் இதெல்லாம். ஒருவேளை யார் இவர் இப்படி வந்து பேசிட்டு இருக்காரு நீங்க நினைக்கலாம். நோ, நான் சொல்லலைங்க. உங்களையும் என்னையும் படைத்த அவர் சொல்லியிருக்காரு. அதை நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் நிறைய பேர் உங்களுக்கு காட்டல, அதனால உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு நான் காட்டும் போது நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, நான் என்னுடைய சுயத்துல நான் யார் மேலேயோ கோவப்பட்டு, ஒரு பாட்டி மேல கோவப்பட்டு ஏதோ பழி தீக்கிறாரு போல நினைச்சிட்டீங்களா? பழி தீக்கிற அளவுக்கு எனக்கு என்ன இருக்கு பகை? எனக்கு பகையை யாருடனும் பகை கிடையாது. நான் தேவ வசனத்தை சொல்றேன். உங்க இருதயம் பேசுச்சுன்னா, உங்களுடைய இருதயத்தில் குத்துச்சுன்னா ஆண்டவர் பேசிட்டு இருக்காருன்னு அர்த்தம். நீங்க எப்படி பண்ணியிருப்பீங்கன்னு அர்த்தம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். வேஷத்தை தரிச்சிட்டு இருப்பாங்க. நான் தேவ பக்தி உள்ளவன், நான் வைராக்கியம் உள்ளவன், நாங்கள் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள், நான் ஒரு ஊழியன், என்னுடைய பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்பட்டவள். பாவம் செஞ்சுட்டு ஊர் மேய்ஞ்சிட்டு இருக்கும். பாஸ்டரோட பிள்ளைன்னா பரிசுத்தவான் அப்படின்னு அர்த்தமா? தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்த த ஹையஸ்ட் கேருபீன் பாவம் பண்ணி விழுந்து போயிட்டான். ஹையஸ்ட் கேருபீனா பாவத்தால விழுந்து போயிட்டால. தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்த பாஸ்டர் பொண்ணுனா பையனா என்ன பாவம் செய்ய மாட்டாங்களா? அவர் சொல்றாரு, இல்லை நாங்கள் சின்னதுல இருந்து வசனத்தை போதிச்சே நாங்கள் வந்து வளர்த்து வந்தோம். தேவையில்லாத நினைவுகளை எடுத்து போடுங்க. வசனத்தை போதிச்சே வளர்த்து வந்தோம்னு சொல்றாங்க. எந்த வசனம் சொல்லிச்சு? எந்த வசனம் கிளப்ல போய் டான்ஸ் ஆட சொல்லிச்சு? எந்த வசனம் சொல்லிச்சு? எந்த வசனம் சர்ச்சை வந்துட்டு கூடுகையை வந்துட்டு அவமதிக்க சொல்லிச்சு? தேவன் தெரிந்து கொண்ட லேவி கோத்திரமா?
அப்போ தேவனுடைய ஊழியத்தை சுமக்கணும்ல. எந்த வசனம் சொல்லிச்சு? தேவன் சமூகத்துல தேவனிடத்துல சத்தியம் பண்ணி வாழ்வு சாவானாலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை அப்படின்ற சத்தியத்தை மீறி கோர்ட்ல போய் நிக்க சொல்லிச்சு. எந்த வசனம் சொல்லிச்சு? இவன் பாவி 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 என்று தீர்க்க சொல்லிச்சு. எந்த வசனம் சொல்லிச்சு? துணிகரமாய் பாவம் செஞ்சுட்டு தன்னை உத்தமி போல காட்டிக்கொள்வது. எந்த வசனம் சொல்லிச்சு? அப்படிப்பட்ட வசனங்கள் எடுத்து காமிங்க. உங்களுக்கு தேவைப்படுகிற வசனத்தை தேவையான காலத்துல வந்துட்டு எடுத்து யூஸ் பண்றது எவ்வளவு பெரிய பாவம். உங்க கம்ஃபர்டபுளுக்கு ஏத்த வசனத்தை பொறுக்கி வச்சுக்கிறது ஒரு 5. உன்னை தேவன் நியாயத்தில் நிறுத்தியே தீருவார். நீ பதில் சொல்லியே தீரணும். யூ காண்ட் எஸ்கேப். ஒருவேளை இந்த மனிதர்கள் முகத்துல உன்னை பரிசுத்தவானாய் காட்டிக்கொள்ளலாம், உன்னை பரிசுத்தவாளாய் காட்டிக்கொள்ளலாம். நான் ஒரு பரிசுத்த உள்ள மகள், நான் ஒரு பரிசுத்தம் உள்ள மகன், நான் தேவனுடைய ஊழியன், நான் தேவனுக்காய் காரியத்தை செய்பவன் என்று மாம்சமான மக்கள் இடத்துல உன்னுடைய முகத்தை காட்டிக்கொள்ளலாம். நிறைவானவர் வரும்பொழுது உன்னுடைய குறை தெரிந்தே தீரும், உன்னுடைய குறை வெளிப்பட்டே தீரும். அப்ப எங்க போய் ஊழிய போற? மேலே வானத்துக்கு போனாலும் அங்கேயும் இருக்கிறார் நம் தேவன். பூலோகத்திலே பாதாளத்திலே படுக்கையிட்டாலும் அங்கேயும் இருக்கிறார் நம்முடைய தேவன். அப்ப இப்படிப்பட்ட பாவங்களுக்கெல்லாம், இப்படிப்பட்ட ஒரு இச்சைகளுக்கெல்லாம், இப்படிப்பட்ட மனிதர்கள் இவ்வளவு பேர் நம்மள சூழ்ந்து இருக்காங்க. கண் திறந்து பாருங்க. இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்ட மனிதர்கள் உங்களை சுத்தி இருக்காங்களா? உங்களை சுத்தி இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்களா? இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துட்டு இருக்கான். இப்ப தெரியலையா இது கடைசி காலம்னு? ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்காரு கிளியரா, மேலும் கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இப்ப எப்ப பிரதர் கடைசி காலம்? இந்த வசனத்தில் குறிப்பிட்டப்பட்டவர்கள் உன்னை சுத்தி இருந்தால் இது கடைசி காலம். இந்த வசனம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் உள்ள மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்தால் இது கடைசி காலம். நீயே கண்டுபிடிச்சுக்கோ. You can find your own. You no need to run anywhere. Prophets கிட்ட ஓடி போய் ஐயோ ப்ராஃபஸி சொல்லுங்க, ப்ராஃபஸி சொல்லுங்க, குறி சொல்லுங்கன்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ப்ராஃபஸி சொல்லுங்க, இது கடைசி காலம், ப்ராஃபஸி சொல்லுங்க. வேதம் ப்ராஃபஸி சொல்லி வச்சுட்டு போயிட்டு இருக்கேன், கண்ணு தெரியல, நமக்கு காட்டவே மாட்டாங்க. அத இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லவும் மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? சபை கூடுகையை நம்ம விட்டுட்டு ஓடிடுவோம்னு அவங்களுக்கு தெரியும். கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ் இல்லைன்னா நாளைக்கு சர்ச்சுக்கு திரும்ப வர மாட்டாங்கன்னு தெரியும். They will never say hard words. கடினமான உணவை நம்மளுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. நம்மள வந்துட்டு குழந்தை மாதிரியே வச்சிட்டு இருக்காங்க. அவங்க மேல தப்பு சொல்லவும் முடியாது. அவங்க மேல நம்ம ஊழியர் மேல தப்பு சொல்லி என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அவங்கள நம்ம ஒரு குழந்தை மாதிரி தான் வச்சுக்கிறாங்க. குழந்தைக்கு கொடுக்குற ஆகாரத்தை போலதான் இந்த வசனத்தை கொடுக்குறாங்க கம்ஃபர்டபுளா. பிரதர் கஷ்டமா இருக்கு பிரதர், கவலைப்படாத, ஆண்டவர் இருக்கார், ஆண்டவனுடைய கண்ணீரை தொடப்பார் அப்படின்னு உங்களுடைய கவலைக்கு மருந்தை வந்துட்டு சொல்லி அனுப்பிடுறாங்க. தவிர அடுத்தது நெக்ஸ்ட் இன் ஃபியூச்சர் எப்படி வரப்போகுது, எப்படிப்பட்ட காரியங்கள் வரப்போகுது, அந்த டைம்ல நீ என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது சொல்ல மறந்துட்டாங்க. நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சு எழும்பி வராங்க. எழும்பி வரும்பொழுது அவர்களை எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அமுத்துறாங்க. அமுத்தி நீ இங்கே இரு வேண்டாம், அமுத்தி வைக்கிறாங்க. நான் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் உன்னோட அப்படியே அமுத்தி வைக்கிறாங்க. தேவனுடைய வசனத்தை சொல்ல ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய மினிஸ்ட்ரி செய்ய, தேவனுக்காக ஊழியம் செய்ய ஒவ்வொரு தலைமீதும் கொடுக்கப்பட்ட கடமை அல்லவா? ஒவ்வொரு தலைமீதும் கொடுக்கப்பட்ட கடமை. அதை நீ செய்யாத, நான் செய்யாதன்னு சொல்ல யாருக்கும் அனுமதி இல்லை. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் அல்லவா? நீயும் அழைக்கப்பட்டிருக்க, நானும் அழைக்கப்பட்டிருக்க.
நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா ஒன்று தான், த வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங், அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் தான். அதுல நீயும் நானும் இருக்க வேண்டும் என்பதுதான் வாஞ்சை. அதுல நீயும் இருக்கணும், நானும் இருக்கணும்னா, when you want to be there with Jesus, you supposed to stop comforting yourself. ஏன்னா தேவன் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பைபிள், ஊழியம் அப்படின்னு நீ உன்னுடைய இருதயத்தில் நினைச்சிட்டாலே உனக்கு துன்பமும் கஷ்டமும் துக்கம் துயரம் கவலை எல்லா நிந்தைகளும் வரும். ஒருவேளை அதை சொல்லியும் ஒருத்தன் கம்ஃபர்டபுள் வாழ்க்கை வாழ்றானா அவனுக்குள்ள தேவனும் இல்லை, தேவ ஆவியும் இல்லை. அங்க நீ ஓடுனா நீயும் அவன் கூடயே லேக் ஆஃப் ஃபயர்ல போய் நீந்த வேண்டியதுதான். இந்த வேதம் சத்தியம் என்றால் இப்ப சொன்ன வார்த்தையும் சத்தியம். அப்படிதான் இந்த வேதம் சொல்லுது. சுகபோக வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எச்சரிக்கை மணி இது. தேவனுடைய பேரை சொல்லி, தேவன் அப்படின்றது, ஜீசஸ் அப்படின்றது ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணீங்களா? இஸ் ஹி எ பிராண்ட்? ஜீசஸ்ன்றது பிராண்டாங்க வச்சு பிசினஸ் செய்ய. ஜீசஸ்ன்ற பிராண்டை வச்சு ஆர் யூ டூயிங் எ பிசினஸ்? அதை வச்சு இன்கம் சம்பாரிச்சு உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய குடும்பத்தின் குடும்பத்தையும் உன்னுடைய சந்ததிகளையும் உன்னுடைய தலைமுறைகளையும் கனப்படுத்தி சுகபோக வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? உனக்கு ஐயோ, ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் இப்ப சொல்றாரு, உன்னுடைய கோட்டை தகர்க்கப்படும், நீ நிர்மூலமாக்கப்படுவாய். என்னுடைய சன்னதியில வந்து நிற்கும் பொழுது நீ பாவி என்று தீர்க்கப்படுவாய் என்று தேவன் சொல்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். நம்ம சுற்றி இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது, ஏசப்பா நான் என்ன செய்யறது, தப்பி செல்ல வழி செய்யுங்களே அப்படின்னு கதற என்னுடைய ஜனங்களுக்கு, என்னுடைய பிரதருக்கு, என்னுடைய சிஸ்டருக்கு, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு, என்னுடைய அப்பாவுக்கு, என்னுடைய அம்மாவுக்கு ஆண்டவர் வழி செய்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற வசனம் என்ன தெரியுங்களா? அதே மூன்றாம் அதிகாரம் 14வது வசனம், வேர்ட் 14 என்ன சொல்லுது படிக்கிட்டா? நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. மறுபடியும் சொல்ற, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. ஃபர்ஸ்ட் கத்து, எதை அது நிச்சயிக்கணும். நான் இந்த இடத்துல ப்ராப்பரான ஒருத்தர்கிட்ட தான் நான் கைடன்ஸ் எடுத்தேன். இது உண்மை, இது சத்தியம், ஆவியானவர் தான் பேசுறாரு, இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திருக்கணுமாமா. அப்படி நிலைத்திருக்கணும். இன்னைக்கு ஆசீர்வாதம், நாளைக்கு கொஞ்சம் துக்கம் வரும்போது விட்டுறது, கொஞ்ச நாளைக்கு ஜபத்தை விட்டுறது, ஜப கூடுகையை விட்டுறது, பாஸ்டர் யாருன்னே தெரியாது, அவர் நம்பரையும் டெலீட் பண்ணிடுது, ஊழியக்கார கனப்படுத்துங்கம்மா அப்படின்னா அவருக்கு என்ன 4 இடத்துக்கு போய் சாப்பிடுவாரு. ஊழியக்காரர் சொன்னாங்க, இதே வார்த்தையை சொன்னாங்க. என்ன பிரதர் இப்படிப்பட்ட வார்த்தை இல்லை, இதே வார்த்தையை சொன்னாங்க. அவருக்கு என்ன 4 இடத்துல போயிட்டு சாப்பிடுவாரு. எனக்கு இருக்கிறது ஒரே வேலை, இந்த வேலையை விட்டா எனக்கு வேற என்ன வேலை, என் குடும்பத்தை யார் சாப்பாடு போடுறா அப்படின்னு சொன்னது ஒரு பிலீவர். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல். நம்ம யார்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டோம்? இந்த ஊழியன், அந்த ஊழியன் கிட்ட கற்றுக்கொண்டீங்களா? அந்த ஊழியர் மூலியமா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டீங்களா? மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு புரியலனா அந்த வசனத்தை மறுபடியும் படிச்சு, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல்.
கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்திலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். சின்ன வயசுல தெரியும். இப்ப என்னன்னா, நீ யாருக்கிட்ட கற்றுக்கிட்ட? பிரதர், நான் இந்த சர்ச்சுக்கு போன பிரதர், இந்த இடத்துல வேதம் கற்ற, இந்த இடத்துல அந்த பிரதர் கிட்ட இருந்து தான் நான் கற்றுட்டு வந்தேன். Are you glorify the person? அந்த பிரதர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த பாஸ்டர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இந்த கூடுகைக்கு தான் போனேன், ஜீசஸ் கால்ஸுக்கு தான் போனேன், ஜீசஸ் ரெடிம்ஸ்க்கு தான் போனேன், வேற என்ன XYZக்கு தான் போனேன். அங்க போய் அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. நீ விழுந்து போயிட்டேன்னு அர்த்தம். விழுந்து போயிட்டோம். இப்போ என்னன்னா, உங்களுடைய அந்த வார்த்தை அந்த பாஸ்டரையோ அந்த ஊழியனையும் விழ செஞ்சிச்சு. அவன் அந்த பாஸ்டர் தலைமையிலேயே சாபத்தை கொண்டு வந்துச்சு. என்ன சொல்றீங்க? அவங்க கிட்ட தானே போய் கத்துக்கிட்டோம். யார் சொன்னா? நீங்க யார்கிட்ட கத்துக்கிட்டேன்னு கேட்கும்பொழுது, நான் பரிசுத்த ஆவியானவரிடத்துல இருந்து கற்றுக்கொண்டேன்னு நீங்க சொல்லணும். நான் அவர் மூலியமா, அவர் வாயிலிருந்து வெளிப்பட்ட காரியங்கள் பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்பட்ட காரியங்கள் அப்படின்னு நீங்க சொல்லணும். தேவனை அல்லவா நீங்க முதன்மையா வைக்கணும். யூ ஹேவ் டு கீப் ஜீசஸ் ஃபர்ஸ்ட் இன் எவ்ரிதிங். அதை மறந்துடாதீங்க. நீங்க தேவனை முதன்மையாய் வைக்கும் பொழுது தேவன் உங்களையும் முதன்மையாய் வைப்பார். அவங்க அப்போ ஏற்பேற்பட்ட எந்த இடத்துல நம்ம கற்றுக்கொண்டோன்றதுல நீங்க ரொம்ப வைராக்கியமா, ஜாக்கிரதையா, ரொம்ப புத்தியுள்ளவனா இருக்கணும். நிறைய இடத்துல போய் விழுந்து போய் கத்துக்கிறோன்னு போய் விழுந்து போய் அவர்களுடைய இச்சைக்கு அடிமையாகி, நம்மளும் இச்சையாகி எச்சையாகி கடைசியில தூக்கி எறிகிற ஒரு இலை போல வந்துட்டு தெருவில் போய் தூக்கி எறிஞ்சிற மாதிரி நிலைமைக்கு வந்துடக்கூடாது. ஜாக்கிரதையா இருங்க. அக்கினியில் நிறைந்தவரா இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் அக்கினியில் நிறைவுள்ளவங்களா இருக்கணும். நம்ம 16வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. மறுபடியும் படிக்கிற, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வசனங்கள், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. யாராலையும் வரல. டென்சிங் டேனியலால வரல, மோகன் சி லாசரஸால வரல, பால் தினகரனால வரல. வேற நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உயர்ந்த ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற பெரிய ஊழியக்காரர்கள் சொல்லப்படுகிற யாராலையும் வரல. யாரால வந்துச்சு? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. நிதானமா உட்கார்ந்து வேத வசனத்தை படிக்க ஆரம்பிங்க. கம்ஃபர்டபிள் யாராவது ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காதீங்களா, அந்த இடத்த அவாய்ட் பண்ணிருங்க. அந்த ஊழியம் தப்புன்னு அர்த்தம். கம்ஃபர்ட் ஒரு இடத்துல பண்றாங்கன்னா உங்களை பாதாளத்துக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல நீங்க நிக்காதீங்க. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கானுமா? தேறினவனா இருக்கணும். எதுலங்க தேறினவனா இருக்கணும்? எதுல தேறினவனா இருக்கணும்? பரிசுத்த ஆவியில தேறினவனா இருக்கணும். தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ தேறினவனா இருக்கணும். பரிசுத்தமா இருக்க தேறினவனா இருக்கணும். உண்மையுள்ள வார்த்தைகளை உண்மையாய் சொல்ல தைரியத்தை உடையவனா இருக்கணும். அதுதான் தேறினவன். பைபிள வேதத்தை வேதமா சொல்லணும். இப்படி ஒரு வசனம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை வந்துட்டு கை பிடிச்சு மேல தூக்கி, இனியும் குழந்தையா இருக்காத, பொல்லாத காலம் வந்துட்டுருச்சு, பொல்லாத மனிதர்கள் சுத்தி இருக்காங்களா, கடைசி காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம், இனியும் நீ குழந்தையாவே இருந்துட்டு, ஆண்டவர்னா யாரு, எப்படிப்பட்டவர், அவர் அன்புள்ளவர்னே சொல்லி அவங்கள காலியாக்காம கடைசி காலத்துல எப்படி இருக்கணும், எப்படி ஒரு அந்தி கிறிஸ்துவை கண்டுபிடிக்கணும், எப்படிப்பட்ட கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோம், அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்காரு. நமக்கு பயத்தின் ஆவியை நமக்கு நம்மை விட்டு எது ஆண்டவருக்கு பயப்படுற ஆவி, பிசாசுக்கு பயப்படுற ஆவி கிடையாது.
தேவன் சொல்ல பயத்துடனும் பக்தியுடனும் எல்லாம் சொல்லியிருக்கு. தேவனுக்கு பயம் இல்லாதனால தானே வந்துட்டு துணிந்த பாவத்தை செய்யறோம். துணிகரமான பாவம் சொல்லியிருக்குல்ல. தேவனிடத்துல பயம் கிடையாது, பயம் இருக்கணும். பயம் இல்லாதவன தேவனை தரிசிக்கவே முடியாது. நற்கிரியைகள் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு நற்கிரியைகளை செய்யணும். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் காசு கொடுத்து வேலை வாங்குறது நற்கிரியையா? காசு கொடுத்து பதவி வாங்குறது நற்கிரியையா? காசு கொடுத்தாதான் ஊழியம் செய்யறது நற்கிரியையா? காசு கொடுத்தாதான் ஊழியத்துக்கே போறது நற்கிரியையா? காசு கொடுத்தாதான் ஆசீர்வாத ஜபம் பண்றது நற்கிரியையா? ஆசீர்வாதம் ஜபம் பண்ணுனா காசு கொடுக்கணுமாமா. வாங்கப்பா கியூல இந்த சைடு. இந்த காசு கொடுத்தவங்க, இந்த காணிக்க போட்டவங்க, கவர் காணிக்க போட்டவங்க இந்த சைடு நில்லுங்க. வாங்க, இப்ப பிரதர் ஜெபிப்பாரு. அந்த கையை வெட்டினும். அது ஒரு பாவம் நிறைந்தது. தேவன் வெட்டி போட்டுருவாரு அப்படிப்பட்ட கைகளை, செயலிழக்க செஞ்சிருவாரு. கவர் காணிக்க போட்டவங்க இப்படி நில்லுங்கப்பா, இந்த சைடு நில்லுங்க. இப்ப பிரதர் உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் தருவார். ஏழை விதவி அங்க இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. எனக்காக ஜெபிக்க மாட்டாங்களா? எப்படிப்பட்ட ஊழியம் செய்றீங்க? ஊழிய மாதிரி செய்றீங்களா இல்ல ஊழியம் செய்றீங்களா? உங்களுக்காக தான் செய்றீங்களா இல்ல ஆண்டவருக்காக செய்றீங்களா? உங்களுடைய சுகபோக வாழ்வு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நினைக்கிறீங்க? உங்களை நம்பி லட்சக்கணக்கில் ஓடி வராங்களே, கோடிக்கணக்கான மக்கள் ஓடி வராங்களே, அவர்களெல்லாம் நீங்க கூட்டி சேர்க்க வேண்டிய இடம் எங்க? பரலோகம் அல்லவா? நற்கிரியை செஞ்சீங்களா? இது வரைக்கும் செய்யலையா? உங்களுக்கு ஒரு சான்ஸ். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். மனம் திரும்பு, மனம் திரும்பிடு. உன்னுடைய இருதயம் பாதாளத்துக்கு போகாதபடிக்கு, உன்னுடைய சபைகள் பாதாளத்துக்கு போகாதபடிக்கு. கடைசி காலம் நெருங்கி வந்துட்டு இருக்கு. எனக்காக எழும்பி ஊழியம் செய்ய, எனக்காக இன்னும் எழும்பி ஊழியம் செய்யணும். அக்னிமயமாய் அனல் மூட்டக்கூடிய ஊழியம் செய்யணும். வருகிறவர்களெல்லாம் தட்டி 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 வைத்துக் கொண்டிருக்கிறாயா? ஊழியத்திற்காக எழும்புகிறவர்களை உன்னை விட்டு போகாதபடிக்கு தட்டி பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறாயா? நீ இவங்களை வெளியில விட்டுட்டானா நம்மளுடைய ஊழியத்துக்கு உடஞ்சு போயிடும், விழுந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ஊழியத்தை செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறாயா? நீ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் கட்டுக்களை ஆண்டவர் அறுப்பார். நீ கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுக்களை ஆண்டவர் அறுப்பார். அவர்களை விடு, எனக்காக ஓடட்டும். அவர்களை விடு, எனக்காக ஊழியம் செய்யட்டும். அழைக்கப்பட்டவர்கள் அநேக பேர் போய் செல், ஊழியம் செய்யட்டும். ஆனால் கடைசியாய் நான் தெரிந்து கொள்வேன், நீ உத்தமனாயிருக்கும் பொழுது, நீ உண்மையுள்ளவனாயிருக்கும் பொழுது நான் தெரிந்து கொள்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படிதான் இந்த வசனம் சொல்லுது. கடைசி வசனம் வாசிக்கலாம், 17வது வசனம். அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும், எவைகள்? வேத வசனம். சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. மறுபடியும் படிக்கிற வேத வசனம் 17வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. எங்கேயாவது ஒரு வார்த்தை கம்ஃபர்ட் பண்ணுவதற்கும், பட்டர் போடுவதற்கும், சபையை நிரப்புவதற்கும், டான்ஸ் ஆடுவதற்கும், ஃபோக்கஸ் லைட் வைப்பதற்கும், விசில் அடிப்பதற்கும், 10,000 ரூபாய் கொடுத்தால் இப்படிப்பட்ட கூடுகை, 20,000 ரூபாய் கொடுத்தால் இப்படிப்பட்ட கூடுகை செய்வதற்கும், கோவாவில் ரெசார்ட் போட்டு பணக்காரர்கள் மட்டும் கூடுகை செய்வதற்கும், கோவாவில் ரெசார்ட் எடுத்து பணக்காரர்கள் கூடுகை,
அப்படி என்று பணக்காரர்களை மாத்திரமே கூட்டி சேர்த்து அதுக்கு ஒரு அட்மிஷன் ஃபீஸ் 5,000 10,000 என்று கலெக்ட் செய்வதற்கும், ஞாயிற்றுக்கிழமையானால் தேவாலயங்களில் கண்டதை உளறி கொட்டுவதற்கும், வசனத்தை வசனமாய் சொல்லாமல் மறைத்து உன்னை வெளிப்படுத்துவதற்காக என்னை மறைத்ததற்கும் இந்த தேவ வசனம் பயன்படுதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? தேவன் உன்னையும் என்னையும் புடமிடுகிறார். உன்னை புடமிட்ட தேவன் என்னையும் புடமிட்டார். உனக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்த ஆவியானவர் எனக்கும் கற்றுக் கொடுத்தார். உன்னை விடுதலை செய்த தேவன் என்னையும் விடுதலை செய்தார். உன் பாவத்தை மன்னித்த தேவன் என்னுடைய பாவத்தையும் மன்னித்தார். உனக்கு வேதத்தை சுமந்து செல் என்று சொன்ன அதே தேவன் என்னையும் சுமந்து செல் என்று சென்றார். அப்ப இப்ப என்ன பண்ண போறோம்? நீயும் ஓடு, நானும் ஓடுறேன். கணம் யாரால் கிடைக்கும்? கனப்படுத்துபவர் யார்? உன்னை உத்தமன் என்று சொல்லக்கூடியவர் யார்? இப்ப சொல்லுங்க. உன்னை உத்தமன் 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 என்று சொல்லக்கூடாது யார்? யூ ரன். நானும் ஓடுறேன். ஆண்டவர் கனப்படுத்துவார். ஆண்டவர் கனப்படுத்தியே தீருவார். அழைக்கப்பட்டவர்கள் அநேக பேர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் மாத்திரம்தான். யூ மே பி எனிதிங். உனக்கு பெரிய கூடுகை இருக்கலாம், உங்களுக்கு பெரிய ஜனக்கூட்டம் வரலாம், உங்களிடத்துல நிறைய கண்ட்ரோல் இருக்கலாம், அநேக சர்ச்சை கண்ட்ரோல் பண்ற கண்ட்ரோல் இருக்கலாம், பெரிய பதவிகள் இருக்கலாம், சுகபோக வாழ்வு இருக்கலாம். ஆனால் நீயும் தேவனுக்காக ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி ஓடுகிற இந்த உலக வாழ்க்கையில உன் கூட உத்தமனும் ஓடிக்கொண்டிருக்கான், உத்தம ஊழியர்களும் ஓடிக்கொண்டிருக்காங்க. அழைக்கப்பட்டிருக்க அநேக பேர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். அந்த ஒரு சிலரில் நீயும் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வாஞ்சை. நீங்களும் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாஞ்சை. அந்த பாவப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வெளியில வாங்க. இங்க கொடுக்கப்பட்ட இந்த 3ஆம் அதிகாரத்துல 1 to 5 இந்த வசனத்தில் இருக்கிற சுபாவம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை விட்டு விடுங்க. மனம் திரும்புங்க. மனம் திரும்பி மறுபடியும் வேதத்தை எடுங்க. இப்ப ஓடுங்க. உனக்கு முன் தேவன் செல்வார். உன்னுடைய ஊழியத்தை அவர் உயர்த்துவார். நீ போய் ஒருத்தர்கிட்ட கையேந்த தேவையில்லை. இந்த கையை ஆண்டவர் கொண்டு வந்து உன் ஊழியத்துக்கு சேர்ப்பார். விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்ச ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடைசி கால மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நம்மை சுத்தி எப்படிப்பட்டவர்கள் இருக்காங்கன்னு புரியுதா? உங்களை சுத்தி இப்படிப்பட்டவர்கள் இல்லைன்னா இது கடைசி காலம் கிடையாது. ஒருவேளை உங்களை சுத்தி, இந்த உலகத்தை சுத்தி இப்படிப்பட்டவர்களா இருக்காங்களா, இது கடைசி காலம். நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஆண்டவருக்காக யுத்தம் செய்ய, ஆண்டவர் சமூகத்துல போய் சேர நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். ஆமென். இசப்பா நன்றி. துதிக்கிறேன் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே நன்றி. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கண்ட, இந்த வசனங்களை கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும், அனைத்து இருதயங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே தொட்டீர் என்று விசுவாசிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்க போகிறேன், இந்த வேத வசனங்களை கேட்க போகிறேன், இந்த மெசேஜை கேட்க போகிறேன். இனி ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்க்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய இருதயத்தை திறந்துடுங்க. அங்க இருக்கிற பாவத்தை எல்லாவற்றையும் ஆண்டவரை கழுவி சுத்திகரித்து, ஆண்டவரே, உம்முடைய பரலோக வாசல் திறந்திருக்கிறது. ஆனால் அதற்கு செல்லும் வழியோ மிகவும் கடினமானது. உம்முடைய வேதம் சொல்லுகிறது, உம்மை நேசித்தால்
இந்த உலகம் உங்களை நொறுக்கும், வஞ்சிக்கும் என்று ஆண்டவரே உம்மை நேசிச்சு உம்மை மாத்திரமே அறிந்து கொண்டு உமக்காய் ஓடுகிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே இச்சைகளுக்கு அடிமையாகாதபடிக்கு, பாவங்களுக்கு அடிமையாகாதபடிக்கு, பணத்திற்கு அடிமையாகாதபடிக்கு, இருமாப்பாயிராதபடிக்கு, தன்னைத்தானே நீதிமான் என்று சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே இறங்குவீராக. அவர்கள் மீது, அவர்கள் ஊழியத்தின் மீது இறங்குங்கப்பா. அவர்கள் ஊழியங்களை ஆண்டவர் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே செழிப்புள்ள ஊழியமாய் மாற்றிடுங்க. அவர்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையாய் இருக்கட்டும். தேவ ஆவியானவர் அவர்களுடைய குடும்பங்களை கட்டுங்க, அவர்கள் பிள்ளைகளை கட்டுங்க. பிசாசானவன் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரை பிடித்து அவர்கள் மூலியமா தன்னுடைய ஊழியத்தில் விழ செய்யாதபடிக்கு ஆண்டவரே அந்த கனிகளை, அந்த ஊழியக்காரர்களின் குடும்பங்களை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன் அப்பா, கட்டுகிறேன் ஆவியானவர். ஆண்டவரே பிரியாளிகளை ஆண்டவரை சுகமாக்கும் தேவன். எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் விடுதலை தந்த தேவன். தேவன் என்பது ஆண்டவர் இனியும் ஒரு பிராண்டாக யூஸ் செஞ்சாங்கப்பா. ஜீசஸ் அப்படின்ற பிராண்ட் வச்சு லட்சக்கணக்காய் சம்பாதித்து பணப்பிரியர்கள், லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாங்க பணப்பிரியர்கள். அவர்கள் பொல்லாதவர்கள் என்று வேதம் சொல்கிறது. என்னுடைய நாமத்தை விற்று போட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. என்னுடைய நாமத்தை சொல்லி தங்களுடைய வயிறை நிரப்பிக் கொண்டார்கள். தங்களுடைய சுகபோக வாழ்வுக்கு என்னுடைய நாமத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. அவர்களை பின்பற்றுபவர்களுக்கும் ஐயோ. எசப்பா, அப்படிப்பட்ட ஆண்டவரே ஆவிகள் அவர்களை விட்டு எடுத்து போடுங்க. ஹம்பிள்னஸை அவருடைய இருதயத்தை கொடுங்கப்பா. ஊழியத்திலே தாழ்மையை கொடுங்க. ஊழியத்திலே ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவை கொடுங்க. விதாந்தாவாதம் பேசாதபடிக்கு, கள்ளத்தனம் செய்யாதபடிக்கு, விபச்சாரம் செய்யாதபடிக்கு, இருமாப்பாயிராதபடிக்கு. எத்தனையோ பேர் துணிகரமாய் பாவம் செய்யறாங்க. நிறைய பாவத்தை மறைத்து வைக்கிறாங்க. துணிகரமாய் பாவம் செஞ்சு மறைச்சு வைக்கிறாங்க. மறுபடியும் தன்னைத்தான் உத்தமன் என்று காட்டிக் கொள்கிறான். அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து ஆண்டவர் எங்களை எல்லாம் காத்துக்குங்க, எங்களை காத்துக்குங்க. அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய இருதயம் மாறுவதற்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் பாவிகள் அல்ல ஆண்டவரே, பிசாசானவனால் வஞ்சிக்கப்பட்டவர்கள். அந்த வஞ்சனைகளை இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படுவதாக தேசங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பயத்தின் ஆவியை எங்களை விட்டு எடுத்து போட்டு தேசங்களிலே ஆண்டவர் இன்னும் ஆண்டவரை அதிகமாய் உம்மை ஆராதிக்க, உம்மை அறிந்தவர்கள் இன்னும் அதிகமாய் எழும்பி வர தைரியத்தின் ஆவியை தாங்க ஆண்டவரே. ஒருவேளை முடக்கப்படலாம், ஒருவேளை பயபுறுத்தலாம், ஒருவேளை நிர்மூலமாக்கலாம். ஆனாலும் தேவனுக்காய் வாழும் இரத்த சாட்சியாய் வாழக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு ஆண்டவரை தாங்க. பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவியை தந்த தேவன் நீர். எங்களை தாங்கி நேந்தி சுமந்து தப்புவிக்க வல்லவராயிருக்கிறீர். அதற்காக நன்றி. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டவர் ஊழியக்கார குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை ஊழியருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஜெப கூடுகைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். I pray for each and everyone in India, particularly the pastors, Jesus. I pray for the pastors in India, in South India. I pray for the pastor's family, Jesus. I pray for the prophets. I pray for the people around in the church. I pray for the believers, Jesus. Everyone will be touched in your name, Jesus. Everyone will be touched in your name. தொடுவார்கள் என்று விசுவாசிக்கிறேன். I hope you will touch Jesus. That is my faith. குறைவுள்ளவனாயிராதபடிக்கு நிறைவாய் மாற்றிடுங்க. எங்கள் ஊழியங்களை ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரி நிறைவான ஊழியமாய் மாற்றிடுங்க. பிறருக்கு எடுத்துக்காட்டான ஊழியமாய் மாற்றிடுங்க. பிறர் கையை காட்டி குறை சொல்லாதபடிக்கு
No one should point out us, Jesus. யாரும் எங்களை பார்த்து குறை சொல்லாதவருக்கு ஒரு நிறைவான ஊழியமாய் மாற்றுவதற்காய் நன்றி. ஆண்டவரே, ஜெபம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய இருதயத்தையும் ஆண்டவரே, அவர்களுடைய காரியங்களையும் அறிந்திருக்கிற தேவன், நீதியை செய்கிறவர் நீர். அவர்களுக்கான நீதியை செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். அப்பா, இந்த உபவாசம் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான பலியை காணிக்கையை உமக்கு செலுத்துகிறோம். ஒருவேளை குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்பா. நாங்கள் மாம்சமானவர்கள், குறைவுள்ளவர்கள். எங்கள் குறைவையெல்லாம் ஆண்டவரை நிறைவாக்கினீர் என்று விசுவாசிக்கிறேன். நிறைவாக்கினதற்காய் நன்றி. ஆண்டவரை, யாரெல்லாம் இந்த காணொலியை பார்க்கிறாங்களோ, பார்த்துட்டு இருக்காங்களோ, பார்க்க போறாங்களோ, எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை தாங்க. அவர்கள் குடும்பத்தை கட்டுங்க. அவர்களுக்குள்ள இருதயத்தை ஆண்டவரை புது சிருஷ்டியாய் மாற்றிடுங்க. பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதற்காய் நன்றி. எல்லாம் புதிதாயின. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆண்டவரை வசனங்களை மக்கள் புறக்கணித்து போகாதபடிக்கு ஆண்டவரே, தேசம் எங்கும் கடந்து எடுத்து செல்லுங்க. ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரி மூலியமாய் ஆண்டவரே, இன்னும் பெரிய அற்புதங்களை அடையாளங்களும் செய்ய அடியேனை ஆண்டவர் உம்முடைய பாதத்திலே தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, என்னிலிருந்து நீங்க வெளிப்படுங்க. என்னுடைய முகமோ, என்னுடைய வார்த்தைகளோ, என்னுடைய பிஹேவியரோ அல்ல ஆண்டவரே. எனக்குள்ளிருந்து வெளிப்படுபவர் என்னுடைய தேவன். என்னுடைய முகத்தை இந்த மினிஸ்ட்ரியில மறைத்து நீங்க வெளிப்படுங்க. பரிசுத்தாவியானவர் நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய சத்தியம் ஆண்டவரே வெளிச்சமாய் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரி மூலமாய் பெற்றுக்கொள்வார்களாக. லட்சக்கணக்கான மக்களுக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாய் மாற்றிடுங்க. ஒரு கலங்கரை விளக்காய் மாற்றுவதற்காய் நன்றி. ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரி லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு, இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு, வாலிபர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாய் மாற்றுங்க. அனைத்து ஆண்டவர் உள்ளங்களையும் கூட்டி சேருங்க. இன்னும் எங்களோடு அநேக இளைஞர்கள் இணைந்து பாடலையும் ஆராதனையும் செய்ய வாஞ்சி உள்ளவர்கள் எங்களோடு இணைந்து ஊழியம் செய்ய கூட்டி சேருங்க. இன்னும் தேசங்களை கடந்து ஊழியம் செய்ய ஆண்டவரே எங்களை ஆண்டவரை பயன்படுத்துங்க. இன்னும் அநேக இடத்துக்கு போய் உம்முடைய வார்த்தைகள் சொல்ல ஆண்டவரே நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. ஒரு முறை கூட தாழ்த்துகிறேன். இனி நாங்கள் அல்ல ஆண்டவரே, எல்லாம் நீரே. இனி நாங்கள் அல்ல அப்பா, எல்லாம் நீரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise Lord. Thank you so much for joining once again in our prayer. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் பார்க்காம இருக்கலாம், நிறைய பேர் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாம். இன் அவர் ப்ரேயர் டீம் சும்மா ஆமேன் மட்டும் போட்டுட்டு வந்த மாதிரி காட்டிட்டு இருக்கலாம். நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்து வந்துட்டு ஒரு விசுவாசமான வார்த்தையவோ ஒரு கமெண்ட்லேயோ உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டையோ போடாமல் இருக்கலாம். நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருந்ததுனால கவனத்தை செதற விடாமல் இருக்கணுன்றதுக்காக இருந்திருக்கலாம். நிறைய பேர் ஒருவேளை யார் இந்த புதுமுகம், யார் இப்படி ஒரு மினிஸ்ட்ரி இருக்கா அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். நிறைய பேருக்கு என்னுடைய இந்த லாங்குவேஜ் தமிழ் புரியாமல் இருந்திருக்கலாம். வட மாநிலத்திலேருந்து இருக்காங்க, சவுத் இண்டியன் பீப்புள்ஸ். ஸோ இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் இருந்தாலும் நம்மோடு இருப்பவர் பெரியவர் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஊழியத்தில் இருப்பவரும் பெரியவர். என் வாயாய் தேவன் ஆவியாய் இருந்து பேசினார்ன்னு விசுவாசிக்கிறேன். இந்த மினிஸ்ட்ரியவோ தாங்குங்க. உங்களுடைய ஜெபத்தால் இந்த வீடியோவை உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பகிர்ந்துக்குங்க. சின்ன பைட்ஸாக உங்களுடைய ஸ்டேட்டஸில் போடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி வைங்க. அதில் பேசப்பட்ட உங்களுடைய இருதயத்தை தொட்ட வார்த்தைகளை கட் பண்ணி நீங்கள் நிறைய பேருக்கு அனுப்புங்க. அப்படி அனுப்புவதன் மூலம் நீங்கள் ஒரு மினிஸ்ட்ரி செய்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி செய்வதன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுதுன்னு அர்த்தம். ஓகே, you're not advertising for me or you can't advertise me. எனக்காக நீங்க அட்வர்டைஸ் பண்ணவே முடியாது. ஆண்டவர் என்னை உயர்த்தினாலே ஒழிய, ஆண்டவர் எங்களுடைய ஊழியங்களை உயர்த்தினாலே ஒழிய நீங்க என்ன அட்வர்டைஸ் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. அதனால நீங்க நிறைய பேர் தப்பா நினைச்சுக்க கூடாது. என்னது பிரதர் இப்படி ஷேர் பண்ண சொல்றோம், ஸ்டேட்டஸ் கட் பண்ணி நம்மளுடைய பர்சனலா பண்றோம், அதுல இதெல்லாம் போட சொல்றாரு அப்படின்னு. அதனால அவர் தான் மேன்மை அடைஞ்சிட்டு அவர் ஃபேமஸ் ஆகுவார். நமக்கு என்ன பிரயோஜனம் நினச்சிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய ஃபேமஸ் இந்த உலக பிரகாரமான
எந்த ஒரு ஃபேமஸும் என்னை பாதாளம் கொண்டு போயிடும்னு எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அதுக்கு உழுகுறதுக்கு நாள் கிடையாது. நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவருடைய வசனம். கேட்க கிடைக்காத வசனங்கள். அதை ரொம்ப கவலையில், கண்ணீரில், இருட்டில் வாழ்கிற நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஃபேஸ்புக்கில் சுற்றிட்டு இருப்பாங்க, யூடியூப்பில் அமிழ்ந்து கிடப்பாங்க, கேமிங்ஸில் அப்படியே வாழ்க்கையே மயங்கி பார்த்துட்ருப்பாங்க. அவங்கள தொடும் இந்த வசனங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். எங்களுக்காக ஜெபம் செஞ்சுக்குங்க. ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரியில் இருக்க ஒவ்வொருவருக்காகவும், எங்களுடைய ப்ரேயர் டீமுக்காக ஸ்பெஷலி ஜெபம் பண்ணுங்கள். எங்களுடைய மினிஸ்ட்ரியில் இருக்கிற வர்ஷிப் லீடர் மெர்சிக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் இன்னும் அநேக பேர் இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் இந்த ஊழியத்தை தூக்கி சுமக்கிற ஒரு வேலைக்காரர்களாக எங்களுடைய ஷோல்டர்ஸை பலப்படுத்தணும் ஆண்டவர் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. இன்னும் ஃபினான்ஷியலி எங்களுடைய ஊழியம் அடுத்தவங்களுக்கு, அடுத்த வேற ஊழியர்களுக்கு, நலிந்து போன ஊழியர்களை தூக்கி சுமக்கிற ஊழியத்தை தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, எங்களுக்காக அல்ல. அதனால அநேக காரியங்கள் எங்ககிட்ட கேட்டுருக்கும் போது எங்ககிட்ட குறைவா இருக்கு, அதனால நிறைவாய் அவங்களுக்கு செய்ய முடியலன்ற ஒரு சின்ன வேதனை. ஆனாலும் ஆண்டவர் செய்வார்னு விசுவாசிக்கிறோம். இந்த ஆண்டு பெரிய நிறைவான காரியத்தை செய்வார். எங்களோடு இன்னும் இந்த சாங் மினிஸ்ட்ரியில இணைஞ்சிருங்க. இந்த சாங் மினிஸ்ட்ரி மூலியம் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண முடியாமல் போச்சு. சாங் எல்லாம் கொடுத்துட்டோம், ரெடி ஆயிடுச்சு. பட் அங்கே போய் ரெக்கார்டிங் பண்ண முடியாமல் தடையாயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது ஒரு சாங் ரெக்கார்டு பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 45,000 50,000 ஆகுது வித் வீடியோவோட. ஸோ அப்படி இருக்கும்பொழுது எல்லாரும் அப்படி தான் கேட்குறாங்க. அங்கே போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு எப்படியோ 50,000 ஆல்மோஸ்ட் டிவி சேனலுக்கு கொடுக்கணும்னா. ஸோ இப்படி இருக்கும் பொழுது அந்த காரியெல்லாம் நடக்காமல் போச்சு. ஆனால் இனி வரும் காலங்களில் ஆண்டவர் நேற்று கூட ஒரு பாடலை தந்தார். அந்த பாடல்லாம் பத்திரமா டைரியிலே இருந்து புதஞ்சு போய் நாசமாக ஆயிடக்கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஆண்டவர் இந்த பாடலை இந்த உலகுக்கு கொண்டு சேர்ப்பார்னு விசுவாசிக்கிற, அதுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. இன்னும் அநேக வசனங்களையும் வேதங்களையும் வேத அறிவையும் வளர்த்து கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை இங்கே கமெண்ட்ல போடுவாங்க. அங்கே கமெண்ட்ல இருக்கும் எங்களுடைய மினிஸ்ட்ரியோட லிங்க். எங்களுடைய பப்ளிக் டீம், ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரி பப்ளிக் டீம், அற்பமான ஆரம்பம் அப்படின்னு பப்ளிக் டீம்ல இருக்கு. அங்க உங்களுடைய வசனங்களை போடுங்க, உங்களுடைய பாடல்களை போடுங்க, நீங்க உங்களுடைய வேத அறிவு என்னன்றது நீங்க அங்க போடுங்க, கலந்துக்குங்க. இது ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரி பேஜ், இட்ஸ் அஃபிஷியல் பேஜ். இதுல எங்களுடைய மினிஸ்ட்ரியோட ஒவ்வொரு நாள் வசனம் டெய்லி காலையில 8 மணிக்கெல்லாம் எங்களுடைய வேத வசனம் ஆண்டவர் அன்னைக்கு தினம் கொடுக்குற வேத வசனத்தை நாங்க இங்க அப்லோட் பண்ணுவோம். அந்த வசனத்தை உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் அனுப்புங்க, ஆசீர்வாதமா இருக்கும். இங்க இன்னும் வீடியோஸ் போடுவோம். 10 minutes with Jesus அப்படின்னு ஆண்டவர் கொடுத்து அந்த வீடியோ நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். 10 minutes with Jesus எவ்ரிடே யூடியூப் சேனல் இருக்கு எங்களுது. ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரி அஃபிஷியல் அப்படின்றது எங்களுடைய யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனல்ல எவ்ரிடே வித் ஜீசஸ் அப்படின்ற இதுல 10 minutes with Jesus அப்படின்ற தலைப்புல வீடியோஸ் இருக்கும். அது 10 minutes 5 minutes வீடியோஸ் வரும். அந்த வீடியோவை பாருங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களால எவ்வளவு முடியுதோ இந்த ஊழியத்தோட இணைஞ்சிருங்க. உங்களுடைய ஷோல்டர்ஸ், உங்களுடைய கைகள் தான் ஊழியங்களை தாங்கக்கூடிய கரங்கள். நீங்களே கை கொடுக்கலன்னா வேற யார் எங்களுக்கு இருப்போம்? நீங்களாம் சப்போர்ட் பண்ணாதான் எங்களால இன்னும் உற்சாகமா ஓட முடியும். எங்களுடைய ஓட்டத்திற்கு நீங்க உதவிங்க. உங்களுடைய ஜெபத்தால, உங்களுடைய பர்சனல் ப்ரேயர்ல உதவுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே ஒன்ஸ் அகெயின் வில் மீட். ஆவியானவர் பேசுவதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆமென்.